السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على من أرسل الله رحمة للعالمين نبينا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما ربي يسر ولا تعسر وتمم بالخير. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னால் ஹுலஃபாய் ராஷிதூன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 அமர்வுகளை நாம் தாண்டியிருப்போம். மொத்தமாக 4 ஹலீஃபாவுடைய தொடர் அடிப்படையிலும் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக், 2வது உமர் இப்னுல் ஹத்தாப், 3வதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின் இவருடைய வரலாறை தொடராக நாம் என்ன செய்தோம், பார்த்து வந்தோம். இது ஹுலஃபாய் ராஷிதூனுடைய தலைப்பில் இருக்கக்கூடிய கடைசி அமர்வாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்று இந்த சபையில் 4வது மற்றும் கடைசி ஹலீஃபாவான அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாகவும் மிக முக்கியமான தகவல்களை இந்த சபையில் நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், முதலாவது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஏன் இதற்கு பின்னால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபாக்களே வரவில்லையா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இதற்கு பின்னாலும் ஹலீஃபாக்கள் இருந்தார்கள். இதற்கு பின்னால் சஹாபாக்களே ஹலீஃபாக்களாக இருந்தார்கள். ஆனால் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் இவர்தான் கடைசி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹிலாஃபத்து பாதி ஸலாஸூன ஸனா, எனக்கு பின்னால் ஹிலாஃபத் 30 ஆண்டுகள் நடைபெறும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஹிலாஃபத் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தூய்மையான ஆட்சியாளர்கள் 30 வருடம் தொடர்ந்து வருவார்கள் என்ற ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த 30 வருடத்துடைய கால அளவை பார்க்கும் பொழுது கடைசியாக வரக்கூடியவர் 4வது ஹலீஃபாவாக அலி அவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய காலத்துடன் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய 30 வருடம் முடிந்து விடுகிறது. ஆனால் இதற்கு பின்னாலும் என்ன செய்கிறார்கள்? ஹிலாஃபத்தும் நடக்கிறது, சஹாபாக்களும் நடக்கிறார்கள், சரியான முறையிலும் நடக்கிறது. ஆனால் தூய்மையிலும் உச்சகட்டமான தூய்மை இருக்கக்கூடிய ஆட்சி என்பது இந்த 30 வருடத்தில் நடைபெறும். அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய 30 வருடத்துடைய கடைசி நபராக அலி அவர்கள் வருகிறார்கள். எனவே இஸ்லாமிய வரலாற்றுடைய ஏகோபித்த கருத்து அடிப்படையில், ஜிமா அடிப்படையில் இந்நாலாவது ஹலீஃபாவாக அலி பின் அபி தாலிப் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அலி ரலியல்லாஹு அவருடைய பிறப்பிலிருந்து நாம் பார்க்கணும். அலி ரலியல்லாஹு அவருடைய பிறப்பிலிருந்து பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவருடைய பிறப்பை எப்படி சொல்வார் என்று சொன்னால், சுருக்கமாக புரிய வைப்பதற்காக, அதாவது ஹிஜ்ரத்தை முன்வைத்து ஹிஜ்ரத்துக்கு முன்பாக 23 வருடத்துக்கு முன்னால் இவர் பிறந்தார் என்று அடையாளப்படுத்தப்படும். இப்படிதான் அடையாளப்படுத்தப்படும். அதாவது ஹிஜ்ரத்துக்கு 23 வருடத்திற்கு முன்னால் இவர் பிறந்தார் என்று சொல்லப்படும். இப்படி கணக்கு போட்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துதான் எல்லாமே கணக்கு போட வேண்டும். ஹிஜ்ரத்துக்கு 23 வருடத்திற்கு முன்னால் அலி அவர்கள் பிறந்தார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு வயசு என்ன? ரசூலுல்லாஹ் வயசு ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூலுல்லாஹ்க்கு வயசு 53 ரவுண்டா 53 வயசு. 53 வயசு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது 53 வயசு. இப்ப 53 வயசுனா அப்ப அதுல இருந்து 23 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 23 பெருசுனா எவ்வளவு? 30 எவ்வளவு? 53ல 23 பெருசுனா 30. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வயசு இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அலி அவர்கள் பிறக்கிறார்கள். இப்படி இந்த கணக்கு தான் என்ன செய்யும், வரும். சுருக்கமா நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஹிஜ்ரத்துக்கு 23 வருடத்துக்கு முன்னால் இவர் பிறந்தார். இப்படி நம்ம இந்த கணக்கு வச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் தஆலா ஈஸியா இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 வயசு இருக்கும் பொழுது அலி அவர்கள் பிறக்கிறார்கள். இதனால் தான் சொல்லப்படும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 வயசில் நபி பட்டம் கொடுத்த பிறகு அலி அவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறுவர்கள் முதன்மையாக ஈமான் கொண்டார்கள். எனவே அவர்கள் வயசு 10 என்று சொல்லப்படும். எனவே கணக்கு எல்லா இடத்தும் பார்த்தால் சரியாக வரும். அன்பிற்குரிய சகோதரன், இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் தான் அலி என்ன செய்கிறார்கள்? சிறு வயதிலிருந்தே வளருகிறார்கள். அலி பின் அபி தாலிப் அவருடைய தந்தை பேர் என்ன? அபு தாலிப் அவர்கள் நாம் பார்க்கும். அபு தாலிப் ரதியல்லாஹு சொல்லக்கூடாது, ரஹிமத்துல்லாஹ் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்ல மாட்டோம். அபு தாலிப் அவர்கள், அவ்வளவுதான். அபு தாலிப் அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களை அரவணைப்பில் அபு தாலிப் எப்படி இருக்கார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயசு இருக்கும் பொழுது அபு தாலிப் அரவணைப்பில் எடுக்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு 50 வயசு இருக்குமோ அபு தாலிப் இறக்கிறார்கள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய 42 வருஷம், எத்தனை வருஷம்? 42 வருஷம் அபு தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பில் வைக்கிறார்கள். அபு தாலிபுடைய பொறுப்பில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். கிட்டத்தட்ட பெரியத்தாவுடைய பொறுப்பில் இவர் வருகிறார்கள். இப்படி இருக்கையில பெரியத்தாவுடைய பொறுப்பில் ரசூலுல்லாஹ் வளர்ப்பதன் காரணமாக நான் இருப்பதே பெரியத்தாவுடைய பொறுப்பில், எனவே பெரியத்தாவுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கேன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திறமான வயது வந்த பிறகு அபு தாலிபுடைய மகன்
அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலா தன்னுடைய வீட்டில வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அலி என்ன செய்கிறார்கள், ரசூலாவுடைய வீட்டிலே வளர ஆரம்பிக்கிறார்கள். எனவே வீட்டார்களில் ஒருவராக இருப்பதன் காரணமாக முதலாவது நுபுவத்துடைய செய்தி சொல்லப்பட்ட பிறகு என்ன செய்கிறார்கள், சிறுவர்களில் முதலாவதாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபு தாலிப் இருக்கிறார். இந்த அபு தாலிபுடைய அத்தா பேர் என்ன? அபு தாலிபுடைய அத்தா பேர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய வாழ்க்கையை நாம பார்க்கும் பொழுது அப்துல் முத்தலிபுக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அசது. அப்துல் முத்தலிபுக்கு ஒரு சகோதரர் வருகிறார். அவருடைய பேர் என்னது, அசத் அப்படின்னு வருது. இந்த அசதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. அதுல ஒரு பெண் பிள்ளை இருக்கு. அந்த பெண் பிள்ளை பேரு ஃபாத்திமா. பெண் பிள்ளை பேர் என்னது, ஃபாத்திமா. அதாவது அப்துல் முத்தலிபுடைய சகோதரனுடைய பொண்ணு யாரு, ஃபாத்திமா. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல இந்த அசதோட பிள்ளை ஃபாத்திமா இருக்கா, ஃபாத்திமா பின் அசத். இந்த ஃபாத்திமா என்ற பெண்ணுக்கும் அபு தாலிபுக்கும் என்ன ஆகுது, திருமணம் நடக்குது. அபு தாலிப் நிறைய திருமணம் செய்தார்கள். அது ஒரு திருமணம் ஃபாத்திமா என்ற பெண்ணால் செய்கிறார்கள். இந்த ஃபாத்திமா என்ற பெண்ணுக்கு பிறப்பதுதான் யாரு, அலி பின் அபி தாலிப் அப்படி பாக்குறோம். அப்ப அலி ரலியல்லாஹு அத்தா பேர் அபு தாலிப், அவனுடைய உம்மா பேரு ஃபாத்திமா அப்படின்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு அவனுடைய வாழ்க்கையில 3 ஃபாத்திமாக்கள் வருவாங்க. ஒன்னு அவங்களுடைய உம்மா ஃபாத்திமா, என்னோட மனைவி ஃபாத்திமா, இன்னொன்னு அவங்களுடைய வளர்ப்பு மகள் ஒரு மகள் பேர் வருது. வளர்ப்பு மகள், சொந்த மகள் கிடையாது, வளர்ப்பு மகள். இந்த வளர்ப்பு மகள் பேரு என்னது, ஃபாத்திமா. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அலி அவங்களுடைய வீட்டுல 3 ஃபாத்திமாக்கள் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்றாங்க. அவங்களுடைய உம்மா, மனைவி, வளர்ப்பு மகள் அப்படின்னு அடிப்படையில் 3 ஃபாத்திமாக்கள் ஒரு வீட்டுல ஒன்று சேர்றாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரிய சகோதரன், இந்த அடிப்படையில இவங்களுடைய சகோதர சகோதரிகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபு தாலிப் அவங்களுக்கும் இந்த ஃபாத்திமா என்ற பெண்ணுக்கும் இவங்களுக்கு மத்தியில பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் பார்க்கும்பொழுது நாம் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 7 பிள்ளைகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பிள்ளைகள் இருக்காங்க. ஆண் பிள்ளைகள் 4 பேர், ஆண் பிள்ளைகள் 4. கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஒரு அத்தா. இவங்களோட ஃபேமிலி உள்ளே பார்க்கும் பொழுது அபு தாலிபுக்கு நிறைய மனைவி இல்ல. இந்த நிறைய மனைவிலாம் விட்டுட்டு இந்த ஃபாத்திமாவோட திருமணம் செய்து பேர் ஃபாத்திமா ஊடா வரும் பொழுது அலி ரலியல்லாஹு அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 அண்ணன் தம்பியோட பிறக்கிறாங்க, 3 அக்கா தங்கச்சியோட பிறக்காங்க. டோட்டலா இவங்க வீட்டுல 4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் அப்படின்னு பாக்குறோம். அதுல ஆண் பிள்ளைகள் அடிப்படையில பார்க்கும் பொழுது அபு தாலிபுக்கு ஏன் அபு தாலிபின் பேர் வந்தது, அவருக்கு முதல்ல பிறந்த ஆண் குழந்தை பேரு தாலிப். ஆண் குழந்தை பேரு தாலிப். எனவே தாலிபுடைய அத்தா அபு தாலிப் இப்படின்ற பேர் என்னது, அவருக்கு வைக்கப்படுது. இப்ப தாலிபுன்னு ஒரு ஆண் குழந்தை, அக்கீல் ஒரு ஆண் குழந்தை, ஜாஃபர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, கடைசி ஆண் குழந்தை பிறக்கார் அலி. கடைசியார் பிறக்கார் அலின்னு பிறக்கார். 4 ஆண் குழந்தையாச்சா, பெண் பிள்ளைகள். உம்மு ஹானி இவங்க ஒருத்தவங்க, ஜுமானான ஒருத்தவங்க, ரீதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரு. மொத்தமா அபு தாலிபுக்கும் ஃபாத்திமா என்ற பெண்ணுக்கும் மொத்தமா 7 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளை, 3 பெண் பிள்ளை இருக்கா. இந்த 7 பேர்ல முதலாவது இந்த தாலிபுன்னு ஒரு நபர் இருக்கார்ல, இந்த தாலிபுன்ற நபருடைய வாழ்க்கை வரலாறு அதிகமான வரலாற்று ஆசிரியர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மறைவான ஒரு நபர். ஆனா இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் உண்மைதான். ஆனா பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்டாரா இல்லையா அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகாக இவர் எங்க போனார், எங்க வாழ்ந்தார், எங்க மறைஞ்சார், எந்த ஒரு பெரிய குறிப்பும் இல்ல. ஆக மொத்தம் மறைமுகமான ஒரு நபரா எங்க ஊரை விட்டு வெளியே போய் வாழ்ந்தார். இஸ்லாத்தை மரணிச்சாரா இல்லையா யாருக்கும் தெரியாது. இவரை விட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணாங்க, சஹாபாக்களா உருவாகினாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஆனா மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவங்க சஹாபாக்களா தான் உருவாகினாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். இது நல்ல உதாரணம் பத்ருடைய யுத்தகலம் பாக்குறோம். பத்ருடைய யுத்தகலத்துல அலி ரலியல்லாஹு அவங்க கலந்து கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணல, கலந்து கொள்ள சின்ன பிள்ளையா இருந்தாங்க. ஆனா அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பின்னாடி வரும்போது பாக்குறோம், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சஃபல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு சகோதரன், அலியோடைய சகோதரன் அக்கீல்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு, எதிரணியில இருக்காரு. இந்த இஸ்லாத்துக்கு எதிரணியில இவருடைய சகோதரர் இருக்காரா, இவருடைய சகோதரர் மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்பாஸ் இருக்காரு. யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்லுவோம்ல, அந்த அப்பாஸ் சொல்லுவோம் என்ன பண்றாரு, எதிரணியில தான் இருக்காரு. இப்படி எதிரணி இருக்கும். பத்ருடைய யுத்தத்துல ரசூலுல்லாஹ் ஜெயிக்கிறாங்களா, இஸ்லாமியர் ஜெயிச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்பாஸ் கைது செய்யப்படுறாரு. அவரோட சேர்ந்து அலி அவங்களுடைய சகோதரனான அண்ணனான அக்கீலம் என்ன பண்றாரு, கைது செய்யப்படுறாரு. எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய உறவு தான், ஆனா போர் தான். கைது செய்யப்பட்டப்போ இந்த இடத்துல அப்பாஸ் இருக்கார்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா, அவர் கொஞ்சம் பணக்காரர். எனவே தன்னுடைய பணத்தை வைத்து இவர் தன்னையும் விடுதலை செய்துக்கிறார். தன்னுடைய பணத்தை வைத்து அலி அவங்களுடைய சகோதரர் என்ன பண்றாரு, விடுதலை செய்ய இவர் வைக்கிறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6-7 ரசூலுல்லாஹ் மரணிக்கிற ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி
அலி அவங்களுடைய ஒரு சகோதரன் அகில என்ன பண்றாரு, ஈமான் கொண்டாரு. மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆரம்ப கால இஸ்லாம்லயே என்ன பண்றாங்க, அவங்க இஸ்லாத்துள்ள வந்துறாங்க. எல்லாம் சஹாபாக்களா தான் வாழ்ந்து மரணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரி, இதெல்லாம் எங்களுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு விஷயம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மிகவும் பிரியமான ஒரு மகள் யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை பொறுத்தவரையும் முதல்ல ஃபாத்திமா பருவ வயது அடைந்து கொஞ்சம் காலம் கடந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, முதல்ல அபூபக்கர் சித்திக் வந்து என்ன பண்றாங்க, ஃபாத்திமாவுல வந்துட்டு பொண்ணு கேட்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெண் மகளை திருமணம் செய்து எவ்வளவு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம் என்ற அடிப்படையில அபூபக்கர் சித்திக் முந்தி வந்து என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், வஹீயுடைய விஷயமா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் தடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. சில காலங்கள் கழித்து உமர் பின் கத்தாப் என்ன பண்றாரு, முந்தி கொண்டு வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய மகள் ஃபாத்திமா என்ன பண்ணுங்க, எனக்கு கட்டி கொடுங்க கேட்டப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த இடத்து விரும்பல. ரசூலுல்லாஹ் அதை என்ன பண்றாங்க, அதை ரசூலுல்லாஹ் தடுத்துறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் முகத்துக்கு நேராவே சொல்லிடுறாங்க. அந்த இடங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது அரபியர்கள் மத்தியில இந்த கொடுக்கல் வாங்கல் உறவு முறைகள் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தது பாருங்க. அதாவது அபூபக்கர் சித்திக் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை கொடுத்தாங்களா, கொடுக்கல. ஆனா அபூபக்கர் சித்திக்குடைய மகளை ரசூலுல்லாஹ் முந்தி கொண்டு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. இந்த சம்பவம் இதுக்கு பின்னாலே நடக்குது. நம்முடைய வீட்டுகள்ல என்னது, இங்க ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டா வாழ்க்கை முழுக்க இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்கு தொடர்பே இருக்காது, அப்படிதான் இருக்கும். ஆனா திருமணம் விஷயம் அவ்வளவு சீரியஸா எடுக்கக்கூடிய விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது, லேசான விஷயங்கள் என்ற அடிப்படையில இந்த இடங்கள் அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் என்ன பண்ணாரு, மனம் திறந்து தன்னுடைய மகளை கொடுத்தான் அப்படின்னு வச்சிரும் பாக்குறோம். கடைசியில அதாவது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் மறுத்துறாங்க, உமர் பின் கத்தாப் மறுத்துறாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து என்ன பண்றாங்க, அலி பின் அபி தாலிபா என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொல்றாங்க. சொன்ன பிறகு அதாவது இந்த மக்கா மதீனா ரெண்டு ஊரையும் சேர்த்து கணக்கு போட்டாலும் ஏழைகளே உச்சகட்ட ஏழையா அலி இருக்கிறார், அவரையான திருமணம் செய்யணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கேட்கறாங்க. கேட்ட பிறகு அவங்களுடைய சிறப்புகள்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணி சொன்ன பிறகு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, திருமணத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க ரெடி ஆயிடுறாங்க. கடைசியில அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளை என்ன பண்றாங்க, திருமணத்துல முடிச்சு கொடுக்காங்க. இப்ப திருமணத்தை முடிச்சு கொடுத்த பிறகு நம்ம பாக்குறோம், அதாவது ஒரு செய்தி வரும், நிறைய பிரபலமான செய்தி, முஸ்னத் அஹ்மத்ல பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார்கள் வீட்டுல இருக்காங்க. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அலி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இது சம்பந்தமா நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அலி அவங்க எப்படி இருந்தாங்க, இதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னால அலி அவங்களோட ஹிலாஃபத்துல நடக்கக்கூடிய போர்கள், கடைசியில அவங்களோட மரணம். இதுதான் என்ன பண்ண போறோம், இருக்கக்கூடிய நேரத்தை இன்ஷால்லா சுருக்கமா பார்க்க போறோம். அலி ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு எங்க இருந்ததுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட வீடு எங்க இருந்தது, மஸ்ஜித் நபவி ஒட்டுன மாதிரி, மஸ்ஜித் நபவி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒட்டுன மாதிரி இருக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ரூம் இருக்கும். அதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய ரூம்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குமா. இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டுல அலி அவங்க ஃபாத்திமா அவங்களோட குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்படி வாழ்ந்து கொடுக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா ஒரு விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீடு போய் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மட்டும் தான் இருக்காங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க மட்டும் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அலி எங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்போ சின்ன குடும்ப தகராறு காரணமா, சின்ன கசப்பு காரணமா அவங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட மகள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க அங்க பாக்காங்க, தேடுறாங்க. சரி மஸ்ஜித் நபவி போய் எட்டி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பள்ளிவாசல் போய் பாக்குறாங்க. மஸ்ஜித் நபவி அப்போ அரைகுறையா தான் கட்டப்பட்டிருந்தது, சரிங்களா. இதெல்லாம் மதீனாவுடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை. அப்போ ஃபுல்லா கட்டப்படல, கொஞ்சம் அரைகுறையா இருக்கு. அந்த இடத்துல பகல் நேரத்துல அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் நபவில கீழே படுத்து கிடக்குறாங்க, மண்ல படுத்துறாங்க. வீட்டுல கொஞ்சம் சண்டை, கோச்சிட்டு வந்துட்டாங்க, பள்ளிவாசல் எல்லாத்துக்கும் பயன்படும்ல, இப்படி கோச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து பாக்குறாங்க, மண் தரையில வலது கை எப்படி விரிச்ச மாதிரி அது மேல தலை வச்ச மாதிரி என்ன பண்றாங்க, படுத்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்தது கூட தெரியல, அந்த அளவுக்கு இவர் அலி என்ன பண்றாரு, ஆழமா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொன்னாங்க, கும் எந்திரி யா அபா துராப், அதாவது மண்ணுடைய தந்தையை, அவர் மண் ஒட்டி படுத்திருந்தார்ல, அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கும் யா அபா துராப், மண்ணுடைய தந்தையை நீ எந்திரிச்சு நில்லு. இப்படிதான் அரபியர் என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துட்டு உடனே பேர் வச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, பேர் வச்சிருவாங்க. அபூ ஹுரைரா அவங்க என்ன பண்ணாங்க, பூனையோட விளையாண்டு இருந்தாங்க, எனவே பூனையோட தந்தைன்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை பேர் வந்துருச்சு, சரிங்களா. அப்படி என்ன சந்தர்ப்பம் இருக்கோ அதை அப்படியே பேரா மாத்துறவங்க அரபியர்கள், சரிங்களா. ஆனா வலிக்கக்கூடிய பேர் வைக்க கூடாது, கிண்டல் பண்ணக்கூடிய பேர் வைக்க கூடாது, இது மார்க்கம் சொல்லுது. அப்போ கிண்டல் பண்ணாத மாதிரியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து மண்ணுடைய தந்தையை நீங்க எந்திரிங்க அப்படின்ற சொல்ல என்ன பண்ணாங்க, ஒரு பட்ட பேரால அரைக்கிறாங்க. இதனால்தான் அவங்க அலி பின் அபி தாலிப்க்கு வரலாறு ரெண்டு பட்ட பேர். ஒன்னு அபுல் ஹசன், அவங்களுக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, எனவே ஹசனுடைய அத்தா அபுல் ஹசன் அப்படின்ற பேரு முதல் பட்ட பேர். இரண்டாவது பட்ட பேர் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க,
வைக்கிறாங்க. அபு துராப், மண்ணுடைய தந்தை அப்படின்னு சொல்ற ரசூலா என்ன பண்ணாங்க, இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு என்ன நினைச்சிடும் பாக்குறோம். அப்போ இதுல தெரிய வரக்கூடிய விஷயம், அதாவது ரசூல்லா சஹாபியை தாண்டி ஒரு மாமனார் அவருடைய மருமகன் அவருடைய உறவு எப்படி இருந்து சண்டை போட்டாச்சு. சண்டை போட்ட பிறகு அந்த சண்டையை ரசூலா என்ன பண்ணாங்க, அரவணைச்சு வீட்டுக்கு எடுத்து விட்டு போகிற அளவுக்கு ரசூலா என்ன பண்ணாங்க, ஒரு அழகிய ஒரு மாமனார் என்ற இடத்துல ரசூலா என்ன பண்ணாங்க இருக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் நாம் பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல, பக்கத்து வீடு தானே, இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் ரசூலா வழக்கமா எந்திரிக்கிறாங்க. வழக்கமா எந்திரிச்சு இது சஹீல் புகாரில நிறைய இடங்கள்ல வரும் சரிங்களா. வழக்கமா ரசூல்லா தஹஜ்ஜுத் எந்திரிக்காங்க. எந்திரிச்ச பிறகு மகளுடைய வீட்டையும் எழுப்பலாம் அப்படின்னு சொல்ற ரசூலா என்ன பண்றாங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க. ரசூலாவுடைய மகளுடைய வீட்டு கதவை தட்டும் பொழுது அலி அவங்களுடைய ரசூலாவுடைய மகள் எல்லாரும் உறங்கி கொண்டிருக்காங்க. யாரும் தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்கல. அந்த இடங்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டும் பொழுது அலி ரதியல்லாஹு உள்ள இருந்து சின்ன ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. என்ன சத்தம் கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹ் நாடினால் அங்க எந்திரிப்போம், அல்லாஹ் நாடினால் எங்க எந்திரிப்போம். அவர் சொன்னது வேற விதமான வாக்கியம், ஆனா அது சுருக்கமா பார்த்தோம்னா அவர் இதான் சொன்னார், அல்லாஹ் நாடினால் நாங்க எந்திரிப்போம், அல்லாஹ் நாடினால் நாங்க எந்திரிக்க மாட்டோம். அதாவது தன்னுடைய தூக்கத்தை காரணம் காமிக்கிறதுக்கு விதியை சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. விதி தக்தீர் என்ன பண்ணாங்க, சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, சூரா கஹஃப் உடைய ஒரு வசனத்தை ரசூலா ஓதிக்கொண்டே வராங்க. வகானல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமான விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் அதிகமான விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ரசூலா சொல்லிக்கொண்டே என்ன பண்றாங்க வராங்க. இது கோபத்துல சொல்றது கிடையாது, மனிதனுடைய இயல்பை ஒரு நபின்ற அடிப்படையில் ரசூலா என்ன பண்றாங்க எடுத்து சொல்றாங்க. இது சொல்லிட்டு வராங்க. இது தனிப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுதும் பார்க்கிறோம் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய சிறப்ப ரசூலா எப்படி உயர்த்தி சொல்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல சம்பவம் தான் தபூக்குடைய யுத்தம். நமக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாறுடைய கடைசி யுத்தம் தபூக்குடைய யுத்தம். ஹிஜ்ரி எப்ப நடந்தது, ஹிஜ்ரி 19 எப்ப நடந்தது, ஹிஜ்ரி ரசூலா எப்ப மௌத்தானாங்க, 11 2 வருஷம் முன்னாடி 9 ஹிஜ்ரி 9 நடக்குது சரிங்களா. இது ஹிஜ்ரி எப்படி கணக்கு போட்டாலும் 10 உள்ளதான் வரும். அப்ப அதுக்குள்ள இருக்க சம்பவங்கள் கொஞ்சம் நம்ம டைட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடக்கா. தபூக் யுத்தம் ரொம்ப லாங்கா போய் பண்ண வேண்டிய யுத்தம். 700 கிலோமீட்டர் வெளியே பயணிக்கணும். இப்ப 700 கிலோமீட்டர் பயணிக்கணும்னா நாட்கள் ரொம்ப நீண்டு இழுக்கும். மதீனால நோயாளிகள், பெண்கள், வயசானவங்க, மூத்த சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு போனோம். ஆனா அதே சமயம் மதீனா உள்ள வெளியே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எனவே இந்த பெண்கள்லாம் ரொம்ப நாளும் விட்டுட்டு போயிட்டு இருக்க முடியாதா, பெண்கள் சிறுவர்கள் இருக்காங்க. எனவே இந்த பெண்களுக்கு, சிறுவர்கள், வயசானவங்க, நோயாளிகள் இவங்கெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல திடமான நல்ல போர் தெரிஞ்ச ஒரு சஹாபி இருக்கணும்னு சொல்லிட்டு ரசூலா சில பேர் தேர்வு எடுக்கிறாங்க. அதுல தலைமைத்துவ தேர்வு எடுக்கிறது அலி பின் அபி தாலிப் ரசூலா தேர்ந்தெடுக்காங்க. தேர்ந்தெடுத்து இங்க எங்களோட தபூக் யுத்தம் வர வேண்டாம், மதினால காவலுக்கு நீங்க இருங்க அப்படின்னு சொன்னப்போ அலி அவங்க இதுக்கு ஒத்துக்கல. இல்ல அல்லாஹ்வுடைய தூதர், நான் போருக்கு வருவேன், சஹாபாக்கள் பொதுவாகவே போர்ல போய் மரணிக்கணும்ன்ற பெரிய ஆசையோட இருப்பதனால நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா தரதா அன் தகூன பிமன்சிலத்திக ஹாரூன வ மூஸா மஅன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே நீங்க விரும்ப மாட்டீங்களா, அலியே நீங்க விரும்ப மாட்டீங்களா, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தானோ அந்த மாதிரி எனக்கு நீங்க இருப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துணைக்கு கொடுத்தான் நுபுவத்துக்கு. எனவே அந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு சகோதரன் இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த அழகிய வார்த்தை கேட்டு அலி பின் அபி தாலிப் பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்டு ஒரு செக்யூரிட்டியா என்ன பண்றாங்க மதீனாலே இருந்தாங்க. இந்த ஹதீஸ் இருக்குல்ல, ஷியாக்களுக்கு பெரிய ஷீல்டு இது. இந்த ஹதீஸ் ஷியாக்களுக்கு பெரிய ஷீல்டு மாதிரி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அமைச்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரி அலி நீங்க எனக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது நுபுவத் அடிப்படையில் கிடையாது. நுபுவத் அடிப்படையில கிடையாது, சகோதரன் அடிப்படையில. சகோதரன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் தம்பி தானே, ஆனா 2 பேரும் நபிமார்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அவங்க 2 நபிமார்களும் ஒத்துழைப்பா இருந்தாங்க அப்படி கிடையாது. 2 சகோதரர்கள் இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு சகோதரனா எனக்கு நீங்க இருங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லல, எனக்கு பிறகு ஒரு நபியா, நபியோட இடத்துல நீங்க இருக்கணும், அதனால நீங்க முதல் கலீஃபா இப்படி என்ன பண்ணுவாங்க சேர்த்துட்டு ஷியாக்கள் இவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு உண்டாக்கிப்பாங்க. அப்படி கிடையாது. ஹதீஸ் புரியக்கூடிய விதத்தெல்லாம் புரியவே தவிர நம்மளுடைய விதங்கள்ல புரிய இயலாது. சரி, இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா அதாவது பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். இது இல்லாம நான் பாக்குறோம் ஹைபருடைய யுத்தத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய நபர், இன்னும் இவரும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கையில நான் கொடியை கொடுத்து இந்த ஹைபருடைய யுத்தத்தை வெல்ல செய்வேன் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த கொடியை எடுத்து அலி பின் அபி தாலிப் அவங்க கையில கொடுக்குறாங்க.
யோசிச்சு பார்க்கணும். ஹைபர் யுத்தத்துல அபூபக்கர் இருக்காரு, உமர் பின் கத்தாப் இருக்காரு, உஸ்மான் பின் அஃபான், சுபைர் பின் அவாம், தல்ஹா பின் உபைதுல்லா, சுப்ஹானல்லாஹ், பெரிய பெரிய நபித்தோழர் இருக்கும் பொழுதும் ஹைபர் யுத்தத்துக்கு ஒரு அதிபதியா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பா செயல்பட வேண்டியது இது அலி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில நான் கொடியை கொடுக்கிற ரசூலா சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள். அலி ரலியல்லாஹு அவங்கள ரசூலா எப்படி சிறப்பித்து பேசினாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல சில ஜைஃபான ஹதீஸ்கள் வழக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் என்ன பண்றோம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஜைஃபான அறிவிப்புகள் அடிப்படையில இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கணும். ஏன்னா 3-4 கலீஃபாக்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய ஜைஃபான இட்டு கட்டப்பட்ட செய்திகள் சமூகத்துல ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. ஆனா முன்னாடி பார்க்கக்கூடிய நேரங்கள் இல்ல. அலி ரலியல்லாஹு அவங்களோட விஷயத்துல முக்கியம் நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அது முதலாவது விஷயம் முஸ்னத் அஹ்மது பதிவாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யறாங்க அப்படின்ற செய்தி மக்கத்து காஃபிர்கள் தெரிஞ்ச பிறகு ரசூலாவை இரவோட இரவா கொலை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுறாங்க. இந்த திட்டமிட்டெல்லாம் உண்மை. அந்த திட்டமிட்ட ரசூலாக்கு தெரிஞ்ச பிறகு ரசூலா இரவு தன்னுடைய படுக்கையில அலி அவங்கள படுக்க வச்சு ரசூலா யாருக்கும் தெரியாம என்ன பண்ணாங்க, இந்த மக்கத்து காஃபிரோடைய கண்ணுல சூரா யாசின் ஓதிட்டு மண்ணை தூவிட்டு ரசூலா அந்த இடத்துல வெளியே வந்து அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. மறுநாள் காலையில கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுடைய காஃபிர்கள் ரசூலாவுடைய வீட்டு திறந்து பார்த்தா பெட்ல ரசூலாயில அலி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்னத் அஹ்மத்ல என்ன பண்ணது வருது. ரசூலாவை கொலை செய்யணும் திட்டம் தீட்டினது சரியான ஹதீஸ். ஆனா ரசூல்லா தனக்கு பதிலா பெட்ல அலி அவங்களை படுக்க வச்சுட்டு போனாங்க அப்படின்றது இது ஜைஃபான ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் என்ன பண்றாங்க, இதை ஜைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், இது அவங்க சம்பந்தமான விஷயம். இதை தாண்டின ஒரு விஷயம்னா ஹிஜ்ரத்துக்கு போறாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவங்கள ஹிஜ்ரத் போயிட்டு இருக்கும் பொழுது சௌர் என்ற ஒரு குகையில போறாங்க. இந்த சௌர் என்ற குகையில ஒளிந்தது உண்மை, மக்கத்து காஃபிர் வந்து தேடினது உண்மை, அவங்க தலைக்கு மேல இவங்களுடைய கால் இருந்தது, இதுவரையும் உண்மை. ஆனா அதுல ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும் அப்படின்னு சொன்னா, இவங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது வெளியே அல்லாஹ் என்ன செய்தா அப்படின்னா ஒரு சிலந்திய வலை பின்னுமாறு அல்லாஹ் சொன்ன பிறகு சிலந்தி வலை பின்னி உட்கார்ந்துருச்சு. ஏன்னா சிலந்தி வலை இருக்குன்னா உள்ள ஆள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா உள்ள போனோம்னா இதை பிரிச்சுட்டு தானே போனோம். எனவே சிலந்தி வலை இருக்குன்னா உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கத்து காஃபிரை பார்த்து ரிட்டர்ன் போன மாதிரியும், இதுல கூடுதலா ஒரு செய்தி புறா கூடு கட்டி வாழ்ந்த மாதிரியும் இப்படிப்பட்ட சில 2-3 செய்தி வருது. இதுவும் ஹிஜ்ரத் சம்பந்தமான ஜைஃபான ஒரு செய்தி அப்படின்னு நம்ம நினைச்சிடும், புரிஞ்சிடும். இதெல்லாம் ஜைஃப். இன்னொரு விஷயம் வரும், என்ன அப்படின்னா ஷியாக்களால ரொம்ப பரவலா ஆக்கப்பட்ட விஷயம், மெசேஜ்னு சொல்லக்கூடிய படத்து மூலியமா என்னது ரொம்ப பரவலாக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். என்ன, உஹதுடைய யுத்தம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்களே, அந்த ஹிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி வந்த பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹம்சா அவங்களுடைய உடலை பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய சில பாகங்களை எடுத்து அவங்க கடிச்சு அதை சுவைச்சு அதை தூக்கி போட்டாங்க. அதாவது அவங்க உடலை வந்துட்டு இந்த ஹிந்தான்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஹம்சா அவங்களுடைய உடலை வந்துட்டு கொடுமை செய்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும். இது ஜைஃப். இது என்னது, தெளிவான ஜைஃப், பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஷியாக்கள் மூலியமா ரொம்ப பிரபலமா பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் பாக்குறோம். ஹிந்தா பின்காரத்துல ஒரு சஹாபியா வரும், ஒரு சஹாபியா பெண்மணி இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளும். இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரு, அபு சுஃபியான். அப்போ ஹிந்தாக்கும் அபு சுஃபியான் இடைப்பட்ட உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பாங்க, யார் அது, உம்மு ஹபீபா. ஹிந்தாக்கும் அபு சுஃபியானுக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை என்னது, உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்போ ஹிந்தா ரசூலுல்லாஹ்க்கு என்ன வேணும், மாமி வேணும், மாமியார் வேண்டும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு விஷயத்து வரனால இப்படிப்பட்ட செய்திகள் நம்ம என்ன பண்ணணும், தூரமாவும் இதுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது சில நேரத்துல இந்த உலமாக்கள் சொன்னாங்க, அந்த ஆலிம் சொன்னாங்க அப்படின்லாம் சில செய்திகள் வரும், நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அன்பிற்குரிய சகோதரரும், ஹதீஸ்களை பொறுத்தவரையும் இருக்கலே நம்முடைய பார்வைகளிலும் கேள்விப்பட்ட அடிப்படையிலும் எந்த மார்க் அறிஞர் இருக்கல பெரிய மார்க் அறிஞரா இருக்காரோ, பெரிய முஹத்தீஸா இருக்காரோ அவருடைய கருத்துக்கள் தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர சமீப காலத்து சில நபர்கள் சொல்லிவிட்டாங்க கலைகளை மாற்ற முடியாது. சரிங்களா? இதுவெல்லாம் நான் சொன்னது எல்லாமே இமாம் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் தெளிவா என்ன பண்ணிருக்காங்க, 1990s இதெல்லாம் ஜைஃப்னு சொல்லிட்டு தான் மவுத் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சில ஆராய்ச்சி பிள்ளைகள் காரணமா அல்லது முந்தைய மார்க் அறிஞர் சில பிள்ளைகள் காரணமா இதெல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா இமாம் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் அவங்களுடைய தரஜாக்கள் அடிப்படை பார்க்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்றதா மிகவும் சரியா இருக்குன்றத இந்த இடங்களை புரிந்து கொள்ளும். அன்பிற்குரிய சகோதரி, இந்த அடிப்படையில அலி பின் அபி தாலிபுடைய ஹிலாஃபத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு சுத்தி வளைச்சு ஒரு 12 வருடங்கள் ஹிலாஃபத் செய்றாங்க. உமர் பின் கத்தாப் 23 ஹிஜ்ரி ஜில்ஹிஜ்ஜாவுடைய அந்த வருஷத்துடைய கடைசி மாதம் 26வது நாள் என்ன பண்றாங்க, கொல்லப்படுறாங்க. 24வது
ஹிஜ்ரி முஹர்ரம் மாசம், அதாவது 24வது ஹிஜ்ரியுடைய ஃபர்ஸ்ட் மாசம் என்ன பண்றாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் என்ன பண்றாங்க, நம்ம அந்த ஓட்டு பண்றதெல்லாம் பார்த்தோம்ல, அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை மூலியமா 24வது ஹிஜ்ரி முஹர்ரம் மாசம் என்ன பண்றாங்க, இவரு ஆட்சியில வந்து நிக்கிறார். ஆட்சியில வந்து 24 ஹிஜ்ரியில இருந்து எடுத்துட்டு 35வது ஹிஜ்ரியோடைய ஜில்ஹிஜ்ஜா மாசத்துடைய 12வது பிறை என்ன பண்றாங்க, கொலை செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா 35வது ஹிஜ்ரியுடைய கடைசி காலகட்டங்களில் உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படுறாங்க. அன்பிற்குரிய சவாலே, இந்த கொலை செய்யப்படக்கூடிய விஷயங்கள் யார் நடத்தினாம், கிளர்ச்சியாளர்கள் நடத்தினாம். இந்த கிளர்ச்சியாளர்கள் சொல்லி கடந்த பாடத்துல முடிக்கப்பட்டது. கிளர்ச்சியாளர்கள் யார், என்ன சுருக்கமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு பின்னாடி சில கனிமத்தான பொருட்களை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் வர்றார். ஒரு நபர் வந்துட்டு சொல்றாரு. அந்த நபர் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, இந்த நபர் கரண்டைக்கால் மேல போட்டிருக்காரு, ஆடைகளை தெளிவா போட்டிருக்காரு, அவரோட நெத்தி கொஞ்சம் பெருசா இருக்கு. நெத்தி என்னது கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆள் கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, முடிய மறைச்சிருக்காரு, நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு, நல்ல சுண்ண அடிப்படை ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. வந்து சொல்றாரு, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, இஅதில், நேர்மையா நடந்து போகணும். நீங்க கனிமத் பிரிச்சு கொடுக்குறீங்க, இந்த போர்ல மிஞ்சின பொருட்களை நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க, பிரிச்சு கொடுக்க நேர்மையா நடனுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைலக், நீ நாசமாகு, ஃபஇல்லம் அதில் ஃபமை அதில், நான் நேர்மையா பிரிச்சு கொடுக்கலாம், யாரும் நேர்மையா பிரிச்சு கொடுப்பா? ஒரு நபின்ற அந்தஸ்துல இந்த பூமியிலே நான் தான் நேர்மையா நடக்க முடியும். உண்மைதானே? அதான் உண்மை. அப்போ நான் நேர்மையா இருக்கேன், யாரும் நேர்மையா இருப்பா? அந்த நபர் ரசூலுல்லாவே நேரா வந்து நேர்மையா நடன்னு சொன்னார்ல, அப்படின்னு சொல்ல நபர் இப்படி பாக்குறாரு, ரசூலுல்லாஹ் பாக்குறாரு, எதுவுமே பேசல. அங்க கிளம்புறாரு, பள்ளிவாசல போறாரு, தொழுதுட்டு கிளம்புறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள் சொல்லிருக்காரு, தொழக்கூடிய நபர்கள் கொலை செய்யக்கூடாது. இவர் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ஏன்? ஒரு நபியை தரை கூட பேசுறாரு. நபி உதாரணத்துக்கு பெரிய உதாரணம் அப்படின்னு குரான் நமக்கு சொல்லுது. சிறந்த உதாரணத்தை இவர் குறைச்சு பேசுறாருன்னா குரானுக்கு எதிராக பேசுறாரு, குஃபருடைய வார்த்தைகள் பேசுறாரு. எனவே இஸ்லாமிய ஆட்சியில கொலை செய்யப்படுறது மிகவும் தகுதியான ஒரு நபர். சஹாபாக்கள் கொலை செய்யலான்னு போனப்போ உள்ள தொழுது கிடக்காரு. தொழுகிற நபர்கள் கொலை செய்யக்கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே ஒரு முஃமின் என்ற அடிப்படையில சஹாபாக்கள் அப்போதைக்கு விட்டுட்டாங்க. இவரும் என்ன பண்றாரு, போயிட்டார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் போயிட்டாரு தான். இந்த நபர் ரசூலுல்லாஹ்ட்ட எதிர்த்து பேசின நபர் போயிட்டார். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாக இவனுக்கு பின்னாடி, இந்த பேசினால இந்த நபருக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் பிறக்கும். அந்த சமுதாயம் எப்படின்னா, அவங்க குரான் உங்களோட சிறப்பா ஓதுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை உங்களோட சிறப்பா தொழுவாங்க, அவங்களோட தொழுகையும் குரானுடைய கிராத்தும் கேட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்ட அளவுக்கு அவங்களோட இபாதத்தில் இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்கு தெரியுமா? வெளிப்படையா இபாதத் தான். உள்ள இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு அம்பை ஒருத்தன் ஒரு பிராணியை பார்த்து விடுறான் அப்படின்னா இந்த அம்பை எப்படி கிழிச்சுக்கிட்டு போகும், அந்த மாதிரி அம்பு கிழிச்சுட்டு போற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்களுடைய ஈமான் உள்ளத்துல கிழிச்சுட்டு வெளியே ஓடிடும்ட்டாங்க. ஈமான் தங்காது. ஈமான் உள்ளத்துல தங்கினாதான் சரியான முஃமினா வாழ முடியும். இவன்ட கிடையாது, பேருக்கு ஈமான் இருக்கும் தவிர ஈமான் ஈஸியா கடந்துரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவனுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு சந்ததி பிறக்கும். அந்த சந்ததிகள் சஹாபாக்கள் உங்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்வாங்க, போர் செய்வாங்க, உங்களை வெட்டுவாங்க. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக போர் செய்வாங்க நீங்க சொல்றீங்க, அந்த நேரம் நாங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை உங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய கூட்டங்கள் என்னுடைய காலத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஆது சமூதை எப்படி அல்லாஹ் கொலை செய்ய சொன்னானோ அது மாதிரி நான் இவங்களை எதிர்த்து போர் செய்து நான் கொலை செய்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க சொன்ன செய்தி அபூதாவூத், முஸ்லிம், அஹ்மத்ல பல இடங்கள்ல இந்த ஹதீஸ் நினைச்சிரும் பாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னாடி ஹவாரிஜ்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் சஹாபாக்களை காஃபிர்னு சொல்லி சஹாபாக்கள் எதிராக போர் செய்வாங்க அப்படின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு முன் அறிவிப்பாவே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இறை செய்தி எவ்வளவு உண்மையானதுன்றத இந்த இடங்களை புரிஞ்சுக்கொள்ளும். அப்ப இந்த கூட்டங்களுக்கு ஹவாரிஜ் என்ற பேரே ரசூலுல்லாஹ் தான் வைக்கிறாங்க. ஹவாரிஜ்னா என்ன? ஹவாரிஜ்னா வெளியேறக்கூடியவர்கள். ஏன் வெளியேறக்கூடியவர்கள் என்ன அர்த்தம்? சஹாபாக்களுக்கு எதிர்த்து இவங்க வெளியேறினாங்க. எதை தூக்கிட்டு? ஆயுதத்தை தூக்கிட்டு. ஒரு களிமா படித்த நபருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாமா? ஆயுதம்லாம் ஏந்தக்கூடாது. களிமா படித்த நபருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது சஹாபாக்களை எதிர்த்து ஆயுதத்தை எடுத்து இவங்க வீட்டை விட்டு வெளியேறினாங்க. எதுக்காண்டி? போர் செய்யறதுக்காண்டி. எனவே சஹாபாக்களுக்கு எதிராக இவங்க வெளியேறும் காரணமா ஹவாரிஜ்கள், வெளியேறக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு அடைமொழி என்னது இவங்களுக்கு எதிராக வந்தது. சரிங்களா? இது ஒரு பக்கம். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல ஹவாரிஜ் இருந்தாங்கன்னு சொல்ல இயலாது. அந்த ஒரு நபருக்கு ஒரு சிந்தனை தான் இருந்தது. அவருக்கும் தனியா குரூப்ல எதுவும் ஃபார்ம் பண்ணல. பின்னாடி அலி அவங்களுடைய காலத்துல ஹவாரிஜ் என்ன பண்றாங்க, தனியா அபிஷியலா இவங்க ஒரு டீம் என்ன பண்றாங்க, உண்டாவறாங்க. இப்ப சம்பவம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஹவாரிஜ்கள் இருக்காங்களே, இந்த ஹவாரிஜ்கள் இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த ஹவாரிஜ் சிந்தனை இருக்கக்கூடிய நபர் தான் உமர் பின் கத்தாப கொலை செய்றாங்க. இந்த மாதிரி ஹவாரிஜ்
சஹாபாக்கள் எதிராக கொலை செய்யணும் அப்படின்ற சிந்தனை இருக்கிற நபர் தான் என்ன பண்றாங்க, அப்துல்லா பின் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய, போன வாரம் நம்ம பார்த்திருப்போம், இந்த அப்துல்லா பின் சபான்னு சொல்லக்கூடிய யூதனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமா உருவாகுறாங்க. இந்த கூட்டமா உருவாகி இந்த கூட்டம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா உஸ்மான் பின் அஃபான் என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் ஹவாரிஜ் அப்படின்னா தமிழ்ல கிளர்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிளர்ச்சியாளர்கள். ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அந்த ஆட்சியாளரை கொலை செய்யணும் அப்படின்னு சிந்தனை கொண்டதுதான் இந்த ஹவாரிஜ்கள், கிளர்ச்சியாளர்கள். இது ஹவாரிஜ் சம்பந்தமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய போர் சம்பந்தமான விஷயத்தை தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபித்னாக்கள் வெடிக்கும். ஃபித்னாக்கள் வரும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னா வெடிக்கும். வெடிக்கக்கூடிய காலத்துல அல் காயிது கைரும் மினல் காயிம் வல் காயிம் கைரும் மினஸ் சாயி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இந்த ஃபித்னா வெடிக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு நபர் நிக்கிறார்னா நிக்கிறவரை உட்கார்ந்தவர் சிறந்தவர், நிக்கிறதை விட உட்கார்ந்தவர் சிறந்தவர், நடப்பதை விட நிக்கிறவர் சிறந்தது, ஓடுறவரை விட மெதுவா நடக்கிறது சிறந்தது. அதாவது எந்த அளவுக்கு ஃபித்னா இருந்து ஒரு நபர் தூரமா இருக்கிறாரோ அவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னது? போர்கள் நடக்கும், முஸ்லிம்களை வெட்டி கொள்வாங்க, அடித்துக் கொள்வாங்க. ஆனா அந்த நேரத்துல அதுவும் தூரமா இருக்கும் சிறந்தவங்கன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சொல்லியிருக்காங்க. போர்க்காலத்துல ஒதுங்குதல் தான் சிறந்ததுன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சஹாபி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, போர்க்காலத்து ஒதுங்குதல் சிறந்தது நீங்க சொல்றீங்க, ஆனா போருக்கு நாங்க நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, போருக்கு நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாள் இருக்குல்ல, அந்த வாளுடைய கைப்பிடி இருக்கும்ல, அந்த கைப்பிடியை உடைச்சு வாளை தூக்கி போடுங்க. எப்படி இருந்தாலும் போருக்கு போயிடாதீங்க. இன்னொரு சபை கேட்டார், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த காலங்கள்ல நிர்பந்திக்கப்பட்டு எங்களை இழுத்து வரப்பட்டு போருடைய சஃப்ல நிப்பாட்ட நிர்பந்தப்படுத்த வேற, இழுத்து வரப்பட்ட சஃப்ல நிப்பாட்டி நீ போறதா செய்யணும் அப்படின்னு எங்களை இழுத்து வரப்பட்டா நாங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த மாதிரி இழுத்து வரப்பட்டு நிர்பந்தத்துடைய உச்சகட்டத்தை உங்களை ஆளாக்குனாங்க, நீங்க போர் செய்யுங்க, நீங்க போர் செய்து உங்களுடைய பாவம் அவருடைய பாவம் அவர் எடுத்து செல்வார், உங்களை யார் நிர்மணப்படுத்தாரோ உங்களுடைய பாவம் அவருடைய பாவம் எல்லாத்தையும் சேர்த்து அவர் நரகத்துக்கு செல்வார் அப்படின்னு சொல்ல அனுப்புனாங்க. கிளர்ச்சியாளர்கள் எப்படி நடக்கணும்ன்றவரையும் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்காங்க. இதுதான் தெளிவான ஆதாரங்கள். இப்படி இருக்கல அன்பிற்குரிய சகோதரன், 35வது ஹிஜ்ரி கடைசி சில்ஹிஜாவுடைய மாசம் 12வது மாசம் கொல்லப்படுறாரு உஸ்மான் பின் அஃபான். 12வது பிறையில உஸ்மான் பின் அஃபான் கொல்லப்படுறாங்களா? கொல்லப்பட்ட பிறகு நம்ம போன தடவை பார்த்தோம், அலி பின் அபி தாலிப் இந்த ஆட்சிக்கு லேசா ஆசைப்பட்டாங்க. எதற்காக? குழப்பங்கள் தீரணும், நான் ஆட்சிக்கு வந்து குழப்பத்தை தீரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்து. இது பதவிக்கான சீன் போடக்கூடிய ஆசை கிடையாது, இது குழப்பங்களை தீர்க்கணும்ன்ற ஒரு ஆசை. இந்த ஆசை இருக்கும் பொழுது நம்ம பார்த்துப்போம், அபூபக்கர் சித்திக் காலத்துல ஆசைப்பட்டார், உமர் பின் கத்தாப் காலத்திலும் ஆசைப்பட்டார், உஸ்மான் பின் அஃபான் காலத்துல ஆசைப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்ன பண்றாரு, ஆட்சிக்கு ஒரு ஆசைப்படுறாரு குழப்பத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா கிடைக்கல. இப்ப இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஒரு மனிதன மனநிலை எப்படி இருக்கும்? சி அப்படின்ற ஒரு ஆயிராது, இவ்வளவு எதிர்பார்த்து கிடைக்கல, வேண்டாம் அப்படின்னு மனநிலை ஆயிரம்ல. அந்த மனநிலை இருக்கக்கூடிய நிலைமையில தான் அலி அவங்க கலீஃபாவாக ஆக்கப்படுறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், சலித்து போயிருச்சு அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்த பிறகுதான் என்னாவது, நிர்பந்தத்தால என்ன பண்றாங்க, இவங்க ஆட்சியாளரா ஆக்கப்படுறாங்க. இப்போ 35 ஹிஜ்ரியோட கடைசி காலத்துல இருக்கும், நம்ம பேசிட்டு இருக்க 35 ஹிஜ்ரியோட கடைசி மாசம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய 30 வருஷம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹிலாஃபத்துடைய 30 வருஷம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 5. கரெக்டா என்னது? இன்னும் 5 வருஷம் இருக்கு. இன்னும் என்னது? 5 வருஷம் இருக்கு. கரெக்டா 5 வருஷம் இருக்கும் பொழுது அலி பின் அபி தாலிப் கலீஃபா ஆக்கப்படுறாங்க. 5 வருஷம் என்ன பண்றாரு? அது 4 வருஷம் சில மாசங்கள் சுத்தி 5 வருஷம் என்ன பண்றாங்க, அவரு கலீஃபாவா இருக்கார். இவங்க கலீஃபா ஆக்கப்படுறது பெரிய குழப்பத்தினால்தான். அதாவது மதீனால உஸ்மான் பின் அஃபான் ஆட்சியாளர் கொலை செய்யப்படுறாரு. ஒரு கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த நேரத்துல மதீனால சொற்பமான சஹாபாக்கள் தான் இருக்காங்க. ஆனா உஸ்மான் பின் அஃபான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மதீனால சண்டை போடக்கூடாது, அதனால நான் கொல்லப்பட்டாலும் நீங்க யாரும் வராதீங்க, எனக்கு சப்போர்ட் நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மதீனால கூடிய சஹாபாக்கள் சொல்லப்பட்டது. அதுல எந்த சஹாபாக்களும் உஸ்மான் பின் அஃபானுடைய கொலை அந்த விஷயத்தை தடுக்க வரல. இல்லைன்னா நிறைய சஹாபாக்கள் பூந்து சண்டை போட்டுருந்தாலும் கொலையே நடந்திருக்காது, அந்த மாதிரி ஆயிருக்கும். இவர் சொன்னனால, குழப்பம் ஏற்பட வேண்டாம்னு சொன்னனால எந்த சஹாபாக்களும் இந்த சண்டை நுழையில. ஆனா இவனுக்கு வரம்பு மாரி கொலையை பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். இந்த நேரத்துல மதீனால சொற்பமான சஹாபாக்கள் இருந்தாங்க. அதிகமான சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. சில சஹாபாக்கள், மிக முக்கியமா மூத்த மஷூரா கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியில அமைச்சரா இருக்கிறாங்க. இப்ப இவங்களால வர முடியாது, பெரிய கூட்டம் ஹஜ்ஜில இருக்கு. மதீனால கொஞ்சம் சஹாபாக்கள் தான், அதிகமான கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படுறாங்க. சாதாரண ஒரு நபர் கொலை செய்யறது வேற, ஆட்சியாளர் கொல்லப்படுறது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஆட்சி அமைச்சதுல இருந்து உஸ்மான் பின் அஃபானுடைய கொலைக்கு முந்தின நாள் வர
எந்த நபர் கொல்லப்பட்டாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சியில எந்த நபர் கொல்லப்பட்டாலும் சரி, வெகு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கப்படும், வெகு சீக்கிரமா கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படுவாங்க, வெகு சீக்கிரமா மரண தண்டனை கொடுக்கப்படும். கொலைக்கு பதில் கொலை வெகு சீக்கிரமா இஸ்லாமிய ஆட்சியில் நடந்திருந்தது. கிட்டத்தட்ட சுப்ஹானல்லாஹ் 30 வருஷம் 35 வருஷம் இஸ்லாமிய சமுதாயம் பார்த்தது என்ன தெரியுமா? கொலை நடந்ததுன்னா உடனே குற்றவாளியை பிடிச்சு கொலை மரண தண்டனை கொடுத்துருவாங்க, பழி வாங்கிடுவாங்க. ஆனா உஸ்மான் பின் அஃபான் ஒரு ஆட்சியாளர், சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபர் கொலை செய்யப்பட்டாரு. அவருக்காக இன்னும் பழி வாங்கப்படல, அவருக்காண்டி இன்னும் பழி வாங்கப்படல, இவருடைய ரத்தத்துக்கு பழி வாங்கப்படல. ஏன்னா ஆட்சியாளர் இல்ல, ஆட்சியாளர் யார் பொறுப்பெடுத்து பழி வாங்கணும்? இந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது மிக மூத்த சஹாபாக்கள் ஜுபைர் பின் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா, சாத் பின் அபி வக்காஸ், இப்படிப்பட்ட நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா, மதீனால தான் இருந்தாங்க. சம்பவம் நடக்கும்போது சில நாட்கள் பாக்குறாங்க, ஜனாசாவும் உள்ள இருக்கு, அடக்கம் செய்யப்படல, யாரும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, நாட்கள் சாதாரணமா போயிட்டு இருக்கு. மூத்த சஹாபாக்கள் கிளம்புறாங்க, கிளம்பி உடனே மக்கா போறாங்க. உடனே என்ன பண்றாங்க? மக்கா போறாங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்னது, ஹஜ்ஜுடைய முழு செயல்களும் முடிந்து விடுதா. இந்த செயல்கள்லாம் முடிந்த பிறகு இந்த நபித்தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடங்கள்ல போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இந்த உலகத்திலும் சொர்க்கத்திலும் என்னுடன் ஆயிஷா நெருக்கத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? போறாங்க, போயிட்டு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி கடுமையா என்ன பண்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அழுகுறாங்க. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய குடும்பத்துடைய அந்த விஷயம் எடுத்து பார்த்தாலும் சரி, உஸ்மானுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமான உறவு, ரொம்ப நெருக்கமான உறவு. ஆயிஷா, உஸ்மான், முஆவியா ரலியல்லாஹு இவங்க 3 பேருமே ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலில இருந்து வருவாங்க, ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலில இருந்து வருவாங்க. எனவே என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இதற்கு பழி வாங்கி ஆக வேண்டும் அப்படின்னு தீவிரமா, ரொம்ப கடுமையான தீவிரமான சிந்தனையில ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யாரு? உம்முல் முஃமினீன், முஃமினுடைய தாய்மார்கள் குர்ஆன் சொல்லுது. எனவே முஃமினுடைய தாய்மார்களான இவங்க கடுமையான கோபத்துல இருக்காங்க. எனவே இவங்களுடைய முடிவு அடிப்படையில தான் எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு மக்கால சஹாபாக்குடைய பெரிய கூட்டம் இந்த சிந்தனையில இருக்கு, இந்த சிந்தனையில இருக்கு. இந்த சிந்தனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில சஹாபாக்குடைய ஆலோசனை அடிப்படையில அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹலீஃபாவா ஆக்கப்படுறாங்க. இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா, அலி அவங்க மதீனால இருந்து ஓடி போறாங்க, மதீனால இருந்து ஓடி போறாங்க. இவ்வளவு குழப்பம் மத்தியில என்ன பண்றது தெரியாம எடுத்து என்ன பண்ணுவாங்க? பஸ்ரா, கூஃபான்னு சொல்லக்கூடிய, கூஃபா எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. இந்த கூஃபா யாவும் வச்சுக்கணும், எல்லா விதமான குழப்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடித்தளம் கூஃபா தான், அதை மறக்க கூடாது. ஆனா பார்க்கணும், பெரிய பெரிய மூத்த மார்க் அறிஞர்கள் பிறந்ததும் பிற்காலத்து கூஃபா தான், அது வேற. சஹாபாக்குடைய ஆட்சி காலம் வரையும் குழப்பத்துடைய உச்சகட்டம் கூஃபா. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த ஹிஜ்ரில இருந்து இந்த ஹிஜ்ரி வரையும் ஒரு நபர் கூஃபால பிறந்திருக்காரு. அந்த நபர் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபரா இருந்தது அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி உட்பட பெரிய பெரிய மூத்த மார்க் அறிஞர்கள் அந்த நபர்கள் ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க. கூஃபால பிறந்த ஒரு நபர் இந்த ஹிஜ்ரில இருந்து இந்த ஹிஜ்ரி பிறந்திருக்காரு. இந்த குழப்பம் நிறைஞ்ச காலத்துல பிறந்த ஒரு நபர் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபரா இருந்தா எடுக்க மாட்டாங்க. ஏன்? கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு நபர் கூஃபால பிறந்திருக்கானா அவன் குழப்பவாதி தான், அவன் குழப்பவாதி, கிளர்ச்சி செய்யக்கூடிய ஹவாரி சிந்தனை. எனவே இந்த காலத்துல அந்த கூஃபால பிறந்த நபர்கிட்ட ஹதீஸே எடுக்க மாட்டாங்க இமாம் புகாரி போன்ற ஆட்கள். அவ்வளவு பேணுதல், அவ்வளவு கூஃபால குழப்பம் நிறைஞ்சது. இந்த கூஃபாக்கு அழிவு என்ன பண்றாங்க? போறாங்க. அங்க போன பிறகுதான் கூஃபால சொன்ன குழப்பவாதிகள் நிறைஞ்ச பெரிய இடம் கூஃபா. கூஃபால ஒரு குரூப் உண்டாகுது. கூஃபால குரூப்னு சொல்ல முடியாது, முழு கூஃபாவே ஒன்று சேர்ந்தது, முழு கூஃபாவே ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்து அலி அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்சியுடைய ஆசை சொல்றாங்க, ஆட்சியுடைய ஆசை அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த கூஃபாவை இயக்குறது ஒரு நபர், அப்துல்லா பின் சபா. அப்துல்லா பின் சபா, எந்த அப்துல்லா பின் சபா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி உஸ்மான் பின் அஃபான் கொலைக்கு மிகப்பெரிய காரணமா அந்த யூதன் இருந்தாலும், இந்த யூதனுடைய சிந்தனையில முழு செயல்படுறதாம் கூஃபா. கிட்டத்தட்ட 2500 பேருடைய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூஃபால ஏத்தி வச்சுட்டு, அலியே நீங்க தான் வந்துட்டு ஹலீஃபாவா இருக்கணும், நீங்க மிகவும் தகுதி, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஹிலாஃபத்துடைய விஷயம் சொல்றாங்க. இவனுக்கு என்னதான் சொன்னாலும் அலி அவங்களுக்கு ஹிலாஃபத்துடைய அந்த ஆட்சியோடைய எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனா வெளிப்படையா பார்த்தோம்னா இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு ஆட்சியாளரே இல்ல. ஆனா இப்ப அடுத்த தகுதின்னு பார்த்தா அலிதான், அவரும் தகுதி, ஆனா ஆட்சியாளர் இல்லை, இவரும் வர விரும்பல. இந்த நேரத்துல கூஃபாலந்து இவர் அழைக்கப்பட்டு மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்த பிறகு சில மூத்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. சஹாபாக்கள் சொல்லி மஷரா கொடுக்குறாங்க, உஸ்மான பிறகு மிகவும் தகுதியானவன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த சஹாபாக்கள் சொன்ன அடிப்படையில் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் மதீனால மஸ்ஜித் நபவில நான் கலீஃபாவா ஆகுறேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்றாரு? விருப்பம் இல்லாம நிர்பந்தப்படுத்த ஒரு நிலை என்ன பண்றாரு? கலீஃபாவா ஆகுறாரு, கலீஃபாவா ஆகுறாரு. ஆக மொத்தம் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில என்ன பண்றாரு? ஒரு கலீஃபாவா ஆகுறாரு. சஹாபாக்கள் பையத் செய்யறாங்க. சஹாபாக்கள் பையத் செய்து பிற நபர்கள் என்ன பண்றாங்க? பையத் செஞ்சுட்டாங்க. இந்த இவர் அலி ரலியல்லாஹு அவங்க 4வது ஹலீஃபாவா வந்துட்டாங்க.
சஹாபாக்கள் உட்பட மக்கள் உட்பட இவங்க கையில பையத் செஞ்சிட்டாங்கன்ற செய்தி உடனே யாருக்கு போகுது? மக்காக்கு போயிருது. இதெல்லாம் நடக்கிறது 35 ஹிஜ்ரியோட ஜில்ஹிஜாவுலி எல்லாமே நடக்குது. 36 ஹிஜ்ரி கூட பிறக்கல. இதெல்லாம் இதுக்குள்ளே நடந்துருது. நடந்து முடிஞ்ச பிறகு அதாவது மக்காக்கு இந்த செய்தி போகுது. மக்கால ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட தலைமையில சஹாபாக்கள் ஒன்று திரட்டப்படுறாங்க. இந்த செய்தி வருது. எந்த செய்தி வருது தெரியுமா? இந்த இடங்கள்ல நம்முடைய சொந்தமான உஸ்மான் பின் அஃபானுடைய ரத்தத்துக்கு பழி வாங்காம எப்படி ஒரு ஹலீஃபா வந்து ஆட்சியில உட்கார முடியும்? முதலாவது ஆட்சி கிடையாது, முதலாவது ஒரு சஹாபியோட ரத்தத்துக்கு பழி வாங்கணும். அந்த நபர்ல கண்டுபிடித்து கொலை செய்யணும். கொலை செய்த பிறகுதான் ஆட்சி. இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆயிஷா அவங்களுடைய தலைமையில பெரிய சஹாபாவோட கூட்டம் இந்த நிலைப்பாடுல இருக்க அந்த இடத்துல அலி அவங்க ஆட்சியில ஏறிட்டாங்க. வெளிப்படையா பார்க்கும்போது அன்பிற்குரிய சகோதரே, இந்த லைன் இருக்குல்ல, இவங்க ஆட்சியில ஏறிட்டாங்க. அங்க பெரிய பெரிய சஹாபாக்கள் கொலைக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க துடிச்சிட்டு இருக்காங்க. மதீனா ஒரு சிந்தனையில ஓடிட்டு இருக்கு, மக்கா ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல பிரியக்கூடியதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இந்த இடங்கள்ல பிரியதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இந்த இடங்கள்லாம் சில மார்க்க அறிஞர்கள் சிந்தனைகளை பிரிச்சிருவாங்க. சில இடங்கள்ல அலி அவங்க செஞ்சதுதான் கரெக்ட், இந்த இடத்துல ஆயிஷா அவங்களா செஞ்சது முழுக்க தவறு, இப்படி சொல்லிடுவாங்க. சில இடங்கள்ல சில மார்க்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயிஷா இருந்து அவங்களோட தலைமையிலே இயக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் பழி வாங்கணும்னு சொல்லக்கூடிய சிந்தனை தான் கரெக்ட். இவரு போய் ஆட்சியில உட்கார்ந்து இது ஆட்சி ஆசை சொல்லிட்டு இவங்க மேல பாசம் வச்சு இவங்களை வெறுக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர், இந்த லைன்ல பிரிஞ்ச காரணமா தான் பல மார்க்க அறிஞர்கள் ஷியாக்கள் சொல்லி ஒதுக்கியாச்சு. இந்த இடங்களை தவறு விட்டாதான் சில நபர்கள் நாசிபி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை திட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை பிரிந்து கொண்டாச்சு. அஹ்லு சுன்னா வல் ஜமா போர்லே கலந்து கொள்ளாம ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடந்து கூட சஹாபாக்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருந்தது? ரெண்டு பேருமே கரெக்ட், ரெண்டு பேருமே அவங்களுடைய இடங்களை கரெக்ட். எப்படி கரெக்ட்? அலி பின் அபி தாலிப் ஆட்சியில உட்கார்ந்துறாரு, 4வது கலீஃபாவை பொறுப்பேற்றார். ஏன் பொறுப்பெடுத்தா தெரியுமா? அவருக்கு தெரியும் உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்து 2-3 ஆளுக்கு கிடையாது, 2-3 நாளா தேடி பிடிச்சு பழி வாங்கிடலாம். ஆனா இந்த கொலை சம்பவத்தில் ஏற்படுது அப்துல்லா பின் சபாவுடைய தலைமையில 1000 பேர் ஈடுபட்டாங்க. மதீனா உள்ள வெளிப்படை 200 பேராக இருந்தாலும் மதீனாக்கு வெளியே இதோட பிளானிங் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 1000 பேர் சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு கொலை செய்து பழி வாங்குறதுக்கு பல வருடங்கள் ஆகும். இந்த பல வருடங்கள்ல ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்குல இஸ்லாமிய சமுதாயத்தை துண்டு ஆக்கிறோம். அவ்வளவு கேப் எல்லாம் விடக்கூடாது. நம்ம பாக்குறோம், உமர் பின் கத்தாப் மவுத் ஆகுறாங்க, சில நாட்கள் உஸ்மான் பின் அஃபான் ஆட்சிக்கு வராங்க. ஏன் சில நாட்கள் வராங்க? 1 மாசம் 2 மாசம் பொறுமையா ரெஸ்ட் எடுத்து வர வேண்டியது. அப்படி விடக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியை கொஞ்சம் கேப் விட்டு அப்படி சொன்னா முதலாவது குழப்பவாதிகள் வாழ வச்சிருவாங்க. அப்படி விடவே கூடாது. இதை நினைச்சு அலி பின் அபி தாலிப் 1000 பேருக்கு பழி வாங்கின பல காலம் எடுக்கும். எனவே ஆட்சிக்கு வந்து பொறுமையா எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா இந்த விஷயம் புரியாம என்ன பண்ணாங்க? ஆயிஷா அவங்களுடைய தலைமையில கடுமையான சிந்தனையில கடுமையான கோபத்தோட இங்க மக்கால ஒரு கூட்டம் இருக்கு. எனவே ஆயிஷா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சஹாபாக்குடைய ஒரு பெரிய கூட்டத்தை எடுத்து மக்கால இருந்து பஸ்ரா போறாங்க. பஸ்ரா எங்க இருக்கு? அது ஈராக் தான் இருக்கு. எல்லாமே ஈராக் சம்பந்தப்பட்டது தான் வரும், சரிங்களா? ஈராக்ல பஸ்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாங்க. பஸ்ரால தான் என்ன ஆகுது? பஸ்ரா என்ன ஆகுது? மக்கா மதீனா தாண்டி அடுத்து தாயிஃப் இருக்கும். தாயிஃப் தாண்டி அடுத்தது நிறைய சஹாபாக்கள் வாழக்கூடிய நபர்கள், இன்னும் நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடம் பஸ்ரா. எனவே பஸ்ராக்கு போயிட்டு இதுக்காண்டி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்டி ஆட்கள் திரட்டுவதற்காண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட தலைமையில சஹாபாக்கள் எல்லாம் பஸ்ராக்கு போறாங்க. பஸ்ராக்கு போயிட்டு இந்த பிரச்சனை சொல்லி ஆட்கள் திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க ஆட்கள் திரட்டலாம் போனது இந்த கேங் வார் அதுக்காண்டி கிடையாது. ஆட்கள் திரட்டலாம் என்னன்னா பல நபர்கள் ஒன்று சேர்ந்து பேசினா ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஆட்கள் திரட்டலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. இங்க ஆட்கள் திரட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பஸ்ராக்கு போனாங்களே, ஈராக் பஸ்ராக்கு போனது இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அவங்க ஹிலாஃபத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த செய்தி வருது. இவங்க எல்லோரும் சேர்ந்து பஸ்ராக்கு போயிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க? பஸ்ராக்கு இவங்க போயிருக்காங்க. அப்போ என்ன நடக்காரு? ஆட்சியாளருக்கு எதிராக இவங்க நடக்கிறாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக சஹாபாக்கள் நடக்கிறாங்க அப்படின்னு சிந்தனை அலி பின் அபி தாலிப் அவங்களுக்கு வருது. எனவே உடனே என்ன பண்ணலாம்? போர் செஞ்சா நினைச்சாங்களா? கிடையாது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம். இவங்க பஸ்ராக்கு போய் ஆள் சேர்க்கிறாங்க. நம்ம போய் என்ன பண்ணலாம்? பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் சுமூகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அலி பின் அபி தாலிப் மதீனால இருந்து வெளியே போறாரு. அவங்க எப்படி ஆட்சியாளர் வெளியே போனா மக்களோட தான் போவாங்க, மக்களோட வெளியே போறாங்க. இவங்க பஸ்ரால இருந்து வெளியே வராங்க, பஸ்ரால இருந்து இவங்க வெளியேறாங்க. 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வருது. இவங்க எதுக்காண்டி வராங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்க, அலி ரலியல்லாஹு அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்க. ஆக மொத்தம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. ஒரே இடத்துல என்ன பண்றாங்க? சந்திக்கிறாங்க. இந்த பக்கம் பெரிய கூட்டம், அந்த பக்கம் பெரிய கூட்டம். இங்கேயும் சஹாபாக்கள், அங்கேயும் சஹாபாக்கள். இங்கேயும் ஹவாரிஜ் நிறைஞ்சிருக்காங்க, அங்கேயும் ஹவாரிஜ் நிறைஞ்சிருக்காங்க. குழப்பவாதிகள் நல்ல நபர்கள் 2 டீம்லயும் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மைதானத்துல ஒன்று கூடுறாங்க.
ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்படி இருக்கல அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவங்க ஒன்று கூடிய அந்த மகரிபோட நேரம் இருக்குல்ல, மகரிபோடைய மகரிபா கூஃபாக்கு செய்தி போகுது. என்ன செய்தி போகுது? சஹாபாக்கள் அலி அவங்களும் ஆயிஷா அவங்களும் பேசுவார்த்தை நடத்துறது ஒன்று கூடி இருக்காங்கன்ற செய்தி கூஃபாக்கு போகுது. கூஃபா நல்லவங்களா? கூஃபா குழப்பவாதிகள். அப்துல்லா பின் சபா இன்னும் இருக்கிறான். அப்துல்லா பின் சபா 2500 பேர் சேர்த்து வச்சால இதுல நிறைய நபர்கள்ட்ட என்ன பண்றான்? மஷூரா பண்றான். என்னது? சஹாபாக்கள் ஒன்று கூடி பேசுறாங்க. இவங்க ஒன்று கூடி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உஸ்மான் பின் அஃபான் யார் கொலை செய்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா நமக்கு எல்லோரும் மரண தண்டனை. எனவே மரணத்தை நம்ம எடுக்க கூடாது. இவங்க மத்தியில என்ன குழப்பத்தை பண்ணலாம், இவங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற என்ன பண்றான்? ஒரு பிளான போடுறான். இப்ப புரிஞ்சுக்கணும், அதாவது நாடுகள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாடுகளை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் சேர்த்து வைக்கிற கஷ்டம். நாடுகள் சேர்த்து வைக்க முடியுமா? கஷ்டம். ஆனா பிரிச்சு வர்றது ரொம்ப ஈஸி. பிரிச்சு வர்றது ரொம்ப 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 ஈஸி. இதுதான் என்ன பண்றான்? பிரிச்சு ஒரு ஈஸின்ற அடிப்படையில அப்துல்லா பின் சபா என்ன பண்றான்? மக்களை திரட்டுறான். மக்களை திரட்டி ஒரே ஒரு இரவு, இவங்க அசர் டைம் மகரிப் டைம்ல ஒன்று கூடிப்பாங்களா, மறுநாள் பேசலாம்னு சொல்லிட்டு 2 நபர்களும், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சஹாபாக்கள் ஹவாரிஜோட, அலி அவங்க சஹாபாக்கள் ஹவாரிஜோட டென்ட் போட்டு படுத்து கிடக்குறாங்க. இரவு இஷா முடியுது. இஷா முடிஞ்ச பிறகு 2 பக்கத்திலும் ஹவாரிஜுகள், 2 பக்கம் கிளர்ச்சியாளர்கள். இவன் இங்க இருந்து மறைமுகமா அம்பு விடுறான், அவன் அங்க இருந்து அம்பு விடுறான். அவன் அங்க இருந்து அம்பு விடுறான். அம்பு விடும் பொழுது அலிரது அவங்க தரப்புல இருந்து முதல் அம்பு இங்க போகுது. இங்க போன பெறும் ஆயிஷா என்ன நினைப்பாங்க? அந்த இடங்கள் அவங்களுடைய ஒட்டகத்துக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து நிக்குது. ஜுபைர் பின் அவ்வான் பாக்குறாரு, என்ன அலி தரப்புல இருந்து அம்பு வந்து விழுது, பேச்சுவார்த்தைக்கு தான் ஒண்ணு கூடி இருக்கும். அந்த இடங்கள்ல அலி அவங்களை அழைக்கப்படுது. அவங்களுக்கு தலைக்கு மேல ஒரு அம்பு பாயுது. அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன ஆயிஷா அவங்க பேசலான்னு வராங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்காங்க, நான் அம்பு விடுறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான கணிப்புகள் 2 பக்கத்துல வந்துருச்சு. ஆனா காரணம் ஹவாரிஜுகள் கிளர்ச்சியாளர்களுடைய தவறான நடத்தின் காரணமா இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துருது. கடைசியில மறுநாள் காலை ஜமாதுல் ஆஹிருடைய 10வது பிறை போர் நடக்குது. என்ன போர்? ஜமல் யுத்தம். ஜமல் யுத்தம் அப்படின்னா ஒட்டகம் யுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க போர்க்காலத்துல வரமாட்டாங்க. ஒரு ஒட்டத்துக்கு மேல சந்துக் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் உள்ள இவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியருக்கு இது மரியாதை. எனவே ஒட்டகத்துக்கு மேல ஒரு பாக்ஸ், அது உள்ள இவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அது உள்ள இருந்து வழி நடத்துறாங்க. எனவே ஒட்டகத்தை வச்சு வழி நடத்துறாங்க. எனவே ஒட்டகத்துக்கு அரபில ஜமல் சொல்லுவாங்க. எனவே இதுக்கு பேர் ஜமல் யுத்தம். ஜமாதுல் ஆஹிர் 10வது பிறை காலை 10வது பிறை சேர்றாங்க. 11வது பிறையுடைய காலை போர் யுத்தம் நடக்குது. அலி அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட தலைமையில போர் நடக்குது. அன்பிற்கு சொல்லி இஸ்லாமிய வரலாறு சந்தித்த சஹாபாக்கள் மோதிக்கொண்ட இஸ்லாமிய வரலாறு முதல் போர் கடுமையான இழப்புகள் நிறைந்த ஒரு போர். கிட்டத்தட்ட ஜொஹருக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரி, போர் எவ்வளவு மோசம் தெரியுமா? போர் கடுமையா இருந்தது. நிறைய சஹாபாக்கள் 2 தரப்பிலும் கடுமையா கொல்லப்பட்டாங்க, கடுமையா தாக்கப்பட்டாங்க. ஆனா போராக இருந்தாலும் சரி, அதாவது நிறைய ஹதீஸ் புத்தகம் அடிப்படையில பார்த்தோம் நாம், வல்லாஹி அல்லாஹ்மே சத்தியமாக தெரிந்த அளவுக்கு அன்பிற்குரிய சகோதரர்கள் தெரிந்த அளவுக்கு பார்த்தோம்னு சொன்னா எந்த சஹாபியும் கொலை செய்யல. எந்த சஹாபியும் கொலை செய்யல. எவ்வளவு கருத்துக்கள் எடுத்து வந்தாலும் சரி, எவ்வளவு செய்தி வந்தாலும் எல்லா ஷியாக்களோட அறிவிப்பு. அந்த சஹாபியை கொண்டாங்கன்னு சொல்லக்கூடிய வர எல்லாமே ஷியாக்களுடைய அறிவிப்பு. அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அஹ்லு சுன்னா சரியான மார்க்க அறிஞரோட கருத்து அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது ஒரு ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர் மூலமா இருக்குமே தவிர ஒரு சஹாபியோட வாழ் ஊடாக இன்னொரு சஹாபி கொல்லப்படல. ஆனா 2 டீம்ல சஹாபாக்கள் இருந்தாங்க. அன்பிற்கு சொல்லிய இதுதான் நாம் பார்க்கிறோம். இவங்க எல்லோரும் ஆட்சிக்காண்டியும் பெருமைக்காண்டியும் போர் செய்யல. அப்படி போர் செஞ்சா சஹாபியை பார்த்தோம்னா கொலை செஞ்சிருப்பாங்க. இது இரண்டுமே சத்தியத்துக்காக செய்யப்பட்ட போர். என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் இவரும் ரசூலோட பயணித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக எவ்வளவோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு சஹாபி வந்த பிறகும் என்ன பண்ணாங்க? அவங்க விட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்துல அலி அவங்க கடுமையா ஹவாரிஜுங்களை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் போர் எடுத்து வராங்க. அலி அவங்களுடைய குதிரை இன்னொரு குதிரையை சந்திக்குது. அந்த குதிரை உட்கார்ந்து ஜுபைர் பின் அவ்வாம் அலி அவங்க 10 சஹாபாக்கள், அதாவது சொர்க்கத்தின் நன்மாயனம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர், ஜுபைர் பின் அவ்வாமும் ஒருத்தர். 2 பேரும் பெரிய நபித்தோழர்கள். ஆப்போசிட் சந்திக்கிறாங்க. 2 பேரும் வாழை உயர்த்தணும் தானே. 2 பேருடைய வாழும் கீழே இருக்கு. கீழே இருக்கும்போது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய மார்க்க ஞானத்தை பாருங்க. ஒரு ஹதீஸ ஞாபகம் ஊட்டுறாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நாள் இஷாவுக்கு பின்னாடி அலி அவங்களும் ஜுபைர் பின் அவ்வாமும் கொஞ்சம் கலந்தாய் தொழுகையுடைய மசாயில் பேசிக்கொண்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். உடனே ஜுபைர் பின் அவ்வாம் கேட்டாங்க, ஜுபைரே, அலி அவங்களை நீங்க நேசிக்கிறீங்களா? ஜுபைர் பின் அவ்வாம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுக்காக அலியை நேசிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது தக்துலுஹு வ அன்தும் பாகின்,
தக்குத்துலுஹு வ அன்த பாகின். சில ஹதீஸ் அடிப்படை வரும் தக்குத்துலுஹு வ அன்த வாலிம். ரசூலுல்லாஹி சொல்லிப்பாங்க, நீ அந்த அலி அவங்க கொலை செய்வ. ஜுபைர் பின் அவ்வாம் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நீ விரும்புறன்னு சொல்றல, ஆனா ஒரு காலகட்டத்துல நீ அலிக்கு எதிராக நீ யுத்தம் செய்வ, அலிக்கு எதிராக யுத்தம் செய்வ. வ அன்த ஜாலிம், ஜுபைரே நீ அநியாயக்காரனா இருப்ப, நீ அநியாயக்காரன், நரகவாசி கிடையாது, சுப்ஹானல்லாஹ், அப்படி கிடையாது. நீ தவறான ஒரு டீம்ல இருந்துட்டு அலியை நீ எதிர்ப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லியிருப்பாங்க. அது ஜுபைர் பின் அவ்வாம் மறந்தே போயிருப்பார். மறந்து போன விஷயத்த போர்க்களத்துல வச்சு அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கிறதுக்கு சண்டை போடும். சுத்தி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, சுத்தி எல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது எதிர்க்கிறதுக்கு சண்டிக்கும் போது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, ஜுபைரே ஞாபகம் இருக்கா அப்படி கேட்டாங்க. ஜுபைர் பின் அவ்வாமுக்கு உடனே அந்த சம்பவம் ஞாபகம் வந்து உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு உடனே ரிட்டர்ன் என்ன பண்றாங்க, ஓடிய போறாங்க. அந்த போர்க்களத்துல ஓடிய போறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஜுபைரே தவறான டீம்ல இருந்துட்டு அலி எதிர்ப்பீங்க அப்படி சொன்ன பேர் ஜுபைர் பின் அவ்வாம் தெரிஞ்சிச்சு, நம்ம இருக்கிறது தவறான ஒரு டீமோட நம்ம இருக்கோம். தலைமை தப்பு கிடையாது, இருக்கக்கூடிய ஹவாரிஜிகள் கிளர்ச்சியாளர் தவறு, இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது, ஓடி போயிட்டு இருப்பாங்க. அந்த இடங்களை ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர் ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொலை செய்யறோம். ஒரு நபர் என்ன பண்ணுவான், வந்து கொலை செய்யறோம். ஜுபைர் பின் அவ்வாம் அந்த இடங்களை என்ன பண்ணுவாரு, கொலை செய்யப்படுவார் அப்படின்னு நினைச்சிரோம் பாக்குறோம். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அலி பின் அபி தாலிப் என்ன பண்றாரு, ஒரு நபர் அனுப்புவாரு. ஒரு நபர் அனுப்பி ஆயிஷா இருந்தா அவங்களுடைய ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்துல இருப்பாங்களே, அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டு மாதிரி சொல்லுவாங்க, ஒட்டகத்துடைய கால் வெட்டப்படும். ஆயிஷா அவங்களுடைய ஒட்டகம் கீழே விழும், கீழே விழு. இது ஏன் அலி அவங்க தான் சொல்லுவாங்க, இது ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா, போர் நடக்குது அவங்களுடைய தலைமையில, தலைமை உடைஞ்சிச்சுன்னா போர் நின்றும். போர் நிக்கிறது என்ன வழி, தலைமை உடைக்கணும். எனவே ரசூலுடைய மனைவி எதுவும் செய்ய முடியாது, அவங்க ஒரு சஹாபில அவங்களுடைய ஒட்டகத்துடைய காலை வெட்டுறாங்க, ஒட்டகம் கீழே விழுது, ஆயிஷா கீழே விழுறாங்க. சஹாபாக்கள் அனுப்பி ஆயிஷா அவங்கள உடனே என்ன பண்றாங்க, உடனே நீங்க அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போங்க, மதீனாவிற்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து உடனே மதீனா என்ன பண்ணுது, கொண்டு போகப்படுது. எப்போ ஆயிஷா மதீனா கொண்டு போகப்பட்டாங்களோ, சஹாபாக்கள் பாதுகாப்பா எந்த ஒரு சிரமம் இல்லாம மதீனா கொண்டு போகப்பட்டாங்களோ, உடனே ஜமல் யுத்தம் என்னது அந்த இடங்கள்ல நின்றது. கிட்டத்தட்ட ஜொஹருடைய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, அசர் முடியக்கூடிய மக்ரிப் தொடக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் என்னது இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாக்குறோம். இது ஜமல் யுத்தம். ரசூலுல்லாஹ்வுடைய மவுத்துக்கு பின்னாடி சஹாபாக்கள் எதிராக போர் செய்த முதலாவது குழப்பமான ஒரு போர் ஜமல் யுத்தம். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன நடந்தது இந்த இடங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு கிட்டத்தட்ட யார் பெருசாயிட்டா, அலி அவங்களுடைய போர்படை தான் இதுல கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. அந்த இடங்கள்ல கிளர்ச்சியாளர்கள் ஏன் ஷைத்தான் மூளை பிடிச்ச கிளர்ச்சியாளர்கள் இது இப்படின்னா பாக்குறோம். என்னன்னா, சஹாபாக்கள் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க, சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அலி அவங்க தன்னுடைய மகன் ஹசன் ரதா அவங்களோட வராங்க. வந்த பிறகு பாக்குறாங்க சஹாபாக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. தல்ஹா பின் உபைதுல்லா கொல்லப்பட்டிருக்காரு. தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அவங்களுக்கு வலது கை வேலை செய்யாது, இடது கை தான் வேலை செய்யும். ஏன் தெரியுமா, அந்த வலது கையெல்லாம் ரசூலாவை உஹதுடைய யுத்தத்துல வலது கையெல்லாம் பாதுகாத்திருப்பான். வலது கையில ஒரு நபர் வந்து பெரிய ஆயுதத்தால ஒரே அடி அடிப்பான். அந்த ஒரே அடியால இந்த நரம்பெல்லாம் செயலிழந்து போயிட்டு வலது கை வாழ்க்கை முழுக்க தூக்க முடியாம ஆயிரும். வாழ்க்கை முழுக்க இடது கையில தான் எல்லாமே அவங்க பண்ணிருப்பாங்க. அந்த இடது கையில தான் ஜமல் யுத்தத்தில் போர் செய்திருப்பாங்க. இடது கை வெட்டப்பட்ட நிலையில என்ன பண்ணிருப்பாங்க, தல்ஹா பின் உபைதுல்லா சொர்க்கத்துக்கு நன்மான் சொல்லப்பட்ட நபர் என்ன பண்ணாரு, வெட்டி கீழே கிடப்பார். அவருடைய மகன் முகமது தல்ஹா பின் உபைதுல்லா அவர் என்ன வெட்டப்பட்டிருப்பார். அலி அவங்களும் தன்னுடைய மகன் ஹசன் ரெண்டு பேரும் பாக்குறாங்க, சுபஹானல்லாஹ், அத்தாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர் மட்டும்தான் இந்த இடங்கள் இப்படி இருப்பார் அப்படின்னு மகன் அத்தா ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகன் அத்தா ஹசனும் அலி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இது இந்த ரசூலா சஹாபாக்குடைய சடங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜனசாலாம் எடுத்து அடக்கலாம் அப்படின்ற இடங்களை பார்க்கும்போது கிளர்ச்சியாளர்கள் அலி அவங்களை கூப்பிடுறாங்க. அலியை போர் ஜெயிச்சிடும், இப்ப என்ன பண்ணலாம், கனிமத்துடைய பொருட்கள் எடுத்து பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்க இறந்து போனது சஹாபாக்கள், பேச்சுவார்த்தையில முடிக்கலான்னு போனது குழப்பம், போராகி இவ்வளவு இழப்புகள் இருக்கும். இந்த இடங்கள்ல கனிமத்துடைய காசுக்கு பின்னாடி போகக்கூடிய நபர்களா ஹவாரிஜில் இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அலி இருந்து அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, கனிமத்துடைய பொருட்கள் உங்களுக்கு வேணுமா, எதிரணியில இருக்கவங்களும் அடிமை தானே, எதிரணியில தோத்தவங்க அடிமை தானே. எனவே எதிரணியோட தலைமை யார், ரசூலுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள அடிமை பெண்ணா யார் எடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அடிமை பெண்ணா யார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட ஹவாரிஜில பயம் வந்துருச்சு. யா உம்மனா ரசூலுடைய மனைவி எங்களுடைய தாய், அவங்களை எப்படி அடிமையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மூளையே வேலை செய்யுது. அப்பதான் என்னது, நம்ம எதிர்த்த அணி தவறான அணி போர் செஞ்சிருக்கூட அப்படின்னு என்ன பண்ணுது, அப்பதான் அவங்களுக்கு மூளையை வேலை செய்து கனிமத்துறை பொருளும் எடுக்கல, யாரும் எதுவும் கைதும் செய்யல. அந்த இடங்களை அவங்க போயிட்டாங்க. உடனே அலி பின் அபி தாலிப் இரவோட இரவா என்ன பண்ணாங்க, மஸ்ஜித் நபவி போறாங்க, தொழுகுறாங்க. பிறகு ஆயிஷா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேசுறாங்க. ஆயிஷா அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பேசுறாங்க, சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. அனபி ஹைர், நான் சிறப்பாக நல்லா நாங்க இருக்கேன் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க. பதில் சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு அலி பின் அபி தாலிப் ஆயிஷா அவங்க கிட்ட சொல்றாங்க. இது அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னா
நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரு மன்னிப்பு கேட்கிறாரு, அவங்களும் மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு கடைசியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன இந்த போர் என்பது கடைசியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேசி சுமூகமா முடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் போர் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட குழப்பவாதிகளுடைய மிகப்பெரிய குழப்பங்கள் என்னாவது ஆரம்பிக்கப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரி, இந்த ஜமல் யுத்தம் இருக்குல்ல, இதெல்லாம் பெருசா பேச வேண்டிய விஷயம். ஆனா இந்த ஜமல் யுத்தம் பொறுத்தவரையும் பிற்காலத்துல பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க குர்ஆன் ஓதும் பொழுது சூரத்துல் அஹ்ஸாப் ஓதுவாங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு வசனம் வரும். அல்லாஹ் சொல்லாம் ஒகர்ன ஃபீ புயூத்திகுன் வலா தபர்ருஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. அல்லாஹ் சொல்லாம் ஒகர்ன ஃபீ புயூத்திகுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகளே, நீங்க வீட்டிலே இருங்க, நீங்க வீட்டிலே இருங்க, தேவையில்லாம வீட்டுல போகாதீங்க. ஜாஹிலியா காலத்துல பர்தா இல்லாம எப்படி நீங்க வீட்டுல இருந்து சும்மா வெளியே போனீங்க, அந்த மாதிரி வீட்டுல இருந்து சும்மா வெளியே போகாதீங்க, நீங்க வீட்டிலே இருங்கன்னு சொல்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் சொல்லப்பட்ட தனிப்பட்ட ஒரு சட்டம் வரும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் வீட்டுல இருக்கிறதா ஹைர், அதான் சிறந்தது. இந்த வசனம் ஓதும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கடுமையா ஆளுவாங்க. ஒரு செய்தி வருது, இந்த வசனம் ஓதிட்டு அவங்க அழுவும் போது அப்துல்லா பின் உமர் அவங்களை அழைப்பாங்க. யார்? அப்துல்லா பின் உமர் எந்த போர்லையும் கலந்துக்கல. ரசூலா எப்படி சொன்னாலும் அப்படி வாழ்ந்து அமைதியா ஒரு நபித்தோழர், போரெல்லாம் செய்ய தெரியும். ஆனா என்னது, அவர் ரசூலா சொன்ன அமைதியா இருந்தார். ஜமல் யுத்தத்துல கலந்துக்காத ஒரு நபித்தோழர் அப்துல்லா பின் உமர். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அப்துல்லா பின் உமரை கூப்பிட்டுட்டு, அப்துல்லா பின் உமரே, நீங்க ஏன் என்ன தடுத்துக்க கூடாது, ஜமல் யுத்தத்துக்குன்னா மக்கால இருந்து பஸ்ரா போய் அங்க இருந்து கிளம்பி பேச்சுவார்த்தைக்கு போரா மாறிச்சு, அப்பயே வந்து புரிய வச்சுட்டு என்ன மதீனாவை நீங்க கூட்டு வர கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுலே என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு போர் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க கண் கலங்கி வருந்தக்கூடிய பல இடங்கள் நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். அப்போ இது ஜமல் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்கள் எதிர்த்த மிக மோசமான ஒரு போர் அப்படின்னு நினைச்சிரும் பாக்குறோம். ஜமல் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு. ஒரு வருஷம் கடக்குது. ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அடுத்த குழப்பம் சிஃபினுடைய யுத்தம். சிஃபின் ஒரு நகரத்தை சொல்லுவாங்க. அந்த நகரத்துல வச்சு இந்த போர் நடந்ததுனால சிஃபினுடைய யுத்தம் அப்படி சொல்லப்பட்டது. இந்த போருடைய இது ரொம்ப சுருக்கமான போர். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஷாம் நாட்டுடைய கவர்னரா இருக்காரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல, ஆயிஷா எப்படி உஸ்மானுக்கு சொந்தமோ முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் உஸ்மானுக்கு சொந்தம். எனவே என்னுடைய சொந்தத்துக்கு எப்படியா அந்த ரத்தத்துக்கு பழி வாங்கணும், அந்த நபரை கண்டுபிடிக்கணும். எனவே இந்த அடிப்படையில அந்த கோபத்துல என்ன பண்ற அப்படின்னா, ஷாம் தேசத்துல இருந்து முஆவியா அவங்க அலி அவங்களுக்கு பையத் செய்ய என்ன பண்ணல, வரல. அவர் ஷாம்ல அப்படிதான் இருந்தார், பையத் செய்ய வரல. ஏன்? ஒரு தனிப்பட்ட ஒரு கோபம். இங்க ரத்தத்துக்கு பழி வாங்காம எப்படி ஆட்சியாளராக இருக்க முடியும்? எனவே அந்த கோபத்துல பையத் செய்ய வரல. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஷாம் தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பையத் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவர் அமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பையத் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அமைச்சரா இருக்கக்கூடிய முஆவியா என்ன பண்ணல, பையத் பண்ண வரல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு. அலி அவங்களுக்கு கோபம், ஒரு வருஷமாயி ஒரு அமைச்சரா நீங்க எனக்கு பையத் செய்ய வரல என்ற அடிப்படையில் நீங்க ஷாம் தேசத்துடைய அமைச்சர் கவர்னரா நீங்க இருக்கக்கூடாது, உங்களை நான் நீக்கிறேன், அந்த இடத்துல அப்துல்லா பின் அப்பாஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அலி அவங்க கடிதம் எழுதி சைன் போட்டு முத்திரையிட்டு அமிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல கவர்னரா இருக்கக்கூடாது. இப்போ மாவியாக்கு என்ன ஆகுதுன்னா, நான் உங்களை ஆட்சியாளர் எடுக்கல, உங்களுடைய சட்டத்தை நான் ஏன் கட்டுப்படணும். அலி என்ன சொல்றாங்க, நான் ஆட்சியாளர் ஆயிட்டேன், நிறைய சஹாபாக்கள் பையத் செஞ்சுட்டாங்க, எனவே என் பேச்சுக்கு நீங்க கட்டுப்படணும். ஒவ்வொரு இடத்திலும் தவறான புரிதல் இருக்கும் பொழுது இந்த இடங்கள்ல அன்பிற்குரிய சகோதரர், இதுக்கு நடுவில் சின்ன குழப்பம். என்ன குழப்பம் ஆயிருச்சுமா, இஸ்லாமிய வரலாறுடைய சென்டர் கேபிட்டல் என்ன, மதீனா கேபிட்டல் தானே, கேபிட்டல் மாத்திட்டாரு அலி. என்ன பண்ண, கேபிட்டலை மாத்திராங்க. எதோ மாத்துறாங்க தெரியுமா, எதோ மாத்திருப்பாங்க, கூஃபா. எது குழப்பத்துடைய மெயின் இடமா இருக்கோ அதை போய் என்ன பண்ணாங்க, சில காரணம், அது பெருசா பேச வேண்டிய விஷயம். ஆனா சில காரணத்துக்கு கூஃபாவை இஸ்லாமிய ஆட்சியுடைய சென்டர் கேபிட்டலா ஆக்கிட்டாங்க. இப்படி ஆக்கும் பொழுது பார்த்தோம், கூஃபால இருக்கீங்க சேட்டை பண்றவங்க, சரியான பிரச்சனை முடிச்சவங்க, அந்த இடங்கள்ல நின்று கேட்கிறாங்க, இந்த மாதிரி முஆவியா கட்டுப்பட மாட்டாரு, ஷாம்ன்ற பெரிய தேசம் கட்டுப்பாடு கொண்டு வந்து குழப்பத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம போய் நின்றுதான் ஆகணும், போருக்கு நின்றுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க கேட்டாங்க. இந்த கூஃபாவுடைய மக்கள் தான் நீங்க ஆட்சியாளரா வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க என்ன சொல்றீங்க கேட்டப்போ ஒரு நபரும் வாயை திறக்கல. கூஃபாவுடைய மெயின் பள்ளிவாசலுடைய மிம்பர்ல நின்று கேட்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, போருக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, எதுவுமே சொல்லாம இருக்காங்க. கோழைகள், சரியான கோழைகள். அந்த இடங்களை வாயை திறக்காம இருக்கும் பொழுது மிம்பர் இருந்து கீழே இறங்குறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிக்கிட்டே கீழே வரும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன மாதிரியே அலி அவங்க ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு இப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க, அலுப்போட என்ன பண்றாங்க, இன்னா நிலா படிச்ச மாதிரி கீழே வராங்க. இதே நாள்ல சேம் நாள்ல அந்த இடத்துல ஷாம்ல அதாவது முஆவியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷாமுடைய மக்களை நிப்பாட்டி என்ன பண்றாங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி இப்படி எல்லாம் குழப்பம் நடந்திருக்கு, பழி வாங்கணும், நீங்க என்ன சொல்றீங்க?
அந்த மக்களும் அமைதியா இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு நபர் என்ன பண்ணாரு, வந்து சொன்னார், ரயுக்க ரயுனா, உங்களுடைய ஐடியா எங்களுடைய ஐடியா, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஷாம் நாட்டு மக்கள் அவங்களுடைய அமைச்சர் என்ன பண்றாங்க, கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க போர் கூப்பிட்டா நாங்க வருவோம், கண்டிப்பா வருவோம். அப்படி இருக்கையில இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷாம் நாட்டுல கொஞ்சம் கம்மி தான், ஆட்கள் கம்மி தான், இவங்க 80,000 பேர் இருக்கிறாங்க. அங்க அப்படி இப்படி திரட்டி இருக்கக்கூடிய நபரை திரட்டி அலிரன் அவங்க 1,00,000 பேரை திரட்டுறாங்க. 1,00,000 பேர் திரட்டுறாங்க. திரட்டினா பல பேரை திரட்டலாம். இவங்க போருக்கு வராதனால 1,00,000 திரட்ட முடிஞ்சது. முந்தைய பொறுமை ஜமல் யுத்தம் மாதிரி இங்கேயும் சஹாபாக்கள் அங்கேயும் சஹாபாக்கள் சேம் இதே மாதிரி சிஃபின் யுத்தத்துல முஆவியா அவங்களுடைய தலைமை சஹாபாக்கள் இருக்காங்க, அலி அவங்களோட தலைமையிலும் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் இருக்காங்க. கடைசியில இவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய இடம் சிஃபின் சொல்லக்கூடிய இடம். அது ஈராக் தாண்டி நீங்க ஷாம் போற பகுதியில் என்ன பண்ணலாம், சிஃபின்ற ஒரு இடம் பார்க்கலாம், சரிங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி நம்ம பார்த்தோம், ஜமல் யுத்தம் போருக்காண்டி ஒன்று சேரல, மஷூரா பண்றதுக்கு ஒன்று சேர்ந்தாங்க, போரா மாறிடுச்சு. சிஃபின் அப்படி கிடையாது, போருக்காண்டி தான் வந்தாங்க. போருக்காண்டி தான் 2 பேரும் கிளம்பி வந்தாங்க. ஆனா 2 பேரோட நியத்து ஒண்ணுதான், என்னது, அமைதி நிலைநாட்டம். இந்த விஷயம் இருக்குல்ல, ஜமல் யுத்தம் வேற. அது சில அறிவிப்புகள் ரசூலா மறைமுக சொல்லியிருப்பாங்க. சிஃபினோட யுத்தத்தை ரசூலா நேரடியாவே சொல்லியிருக்காங்க. ரசூலா அவங்க சொன்னாங்க, அதாவது என்னுடைய சமுதாயத்துல பின்னாடி சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல 2 குரூப் வரும், 2 பேரும் போர் செய்வாங்க. ஆனா 2 பேரோட நோக்கம் ஒண்ணுதான் இருக்கும். நோக்கம் 2 பேரும் கிட்டத்தட்ட சத்தியத்தில் இருப்பாங்கன்னு ரசூலா சொன்னாங்க. 2 பேரும் நல்லவங்க தான். ஆனா அதுல சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்வாங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. 2 குரூப் போர் செய்யும், 2ம் சத்தியம் தான். ஆனா அதிக நல்லவங்களா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கிளர்ச்சியாளர்களை கொலை செய்வாங்க. அந்த கிளர்ச்சியாளர் யார் தெரியுமா, 2 குரூப்ல இருந்து பிரிந்து வரக்கூடிய நபர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு 100% உண்மையாகும். சிஃபின் யுத்தம் நடக்குது, முஆவியாக்கும் அலிக்கும் நடக்கும் பொழுது அலி பின் அபி தாலிப் அவங்களுடைய கூட்டம்னா சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கமானது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நிறைய ஹதீஸ் அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியமான கூட்டம் அலி அவங்களுடைய கூட்டம். இந்த அடிப்படை பார்க்கும் பொழுது போர்க்களத்துல இந்த சிஃபின் யுத்தம் இருக்குல்ல, இது எப்ப நடக்க தெரியுமா, 37வது ஹிஜ்ரி சஃபருடைய மாதத்தை ஆரம்பிக்குது. சஃபர் எத்தனாவது மாசம், 1 2 3 2 முஹர்ரம் சஃபர், அதாவது 37வது ஹிஜ்ரியுடைய 2வது மாசத்துல ஆரம்பிக்குது. 2வது மாசத்துல ஆரம்பிக்கும். அந்த 2வது சஃபருடைய மாசத்தை கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் என்னாவது தொடர்ந்து போர். ஜமல் யுத்தம் ஹாஃப் டே தான், இது 4 நாள் 5 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு போர். இந்த போர் அடிப்படை பார்க்கும்பொழுது அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த டீம் தான், அந்த போரோட டீம் தான் என்னது, பலமா வந்துருது, நல்ல ஒரு பெரிய இடங்கள்ல வந்து நிக்குது. முஆவியா அவங்களுடைய கூட்டம் என்பது கடுமையான பண்ணது, தாக்கப்படுது அப்படின்னு நினைச்சிரும் பாக்குறோம். அந்த இடங்களை பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அலி அவங்களுடைய கூட்டத்துல ஒரு சஹாபி இருக்காரு, அம்மார் பின் யாசிர். யாரு? அம்மார் பின் யாசிர். அலி அவங்களுடைய டீம்ல இருக்காரு, அந்த போர் படையில இருக்காரு. அம்மார் பின் யாசிர் பத்தி ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்காங்க. மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது அம்மார் பின் யாசிர் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடங்கள்ல உம்மா வாப்பாவை இறந்துட்டு வந்தவர் அம்மார் பின் யாசிர். கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்காண்டி பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்குமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மார் பின் யாசிர் இருக்கார்ல, இவரை வரம்பு மீறிய ஒரு கூட்டம் கொலை செய்யும். அந்த கூட்டத்துல யார் அம்மார் பின் யாசிர் கொலை செய்யறாரோ அந்த நபர் கண்டிப்பா நரகத்துக்கு செல்வார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்போ அம்மார் பின் யாசிர் எந்த கூட்டத்துல இருக்காரோ, சத்தியத்துடைய கூட்டம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அசத்தியுடைய கூட்டம் முழுக்க கிடையாது, கிளர்ச்சியாளர்கள். அந்த இடங்களை பார்க்கணும். அம்மார் பின் யாசிர் எந்த சஹாபி முன்னாடி வந்தாலும் சரி, அந்த சஹாபிலாம் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. ஏன்? அம்மார் பின் யாசிர் கொலை செய்யறவன் நரகவாசி, எந்த சாமியும் கொலை செய்யல. அபுல் காதியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், கிளர்ச்சியாளர்களை அபுல் காதியான்னு சொல்ல பஸ்ரா சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு, வராரு. அம்மார் பின் யாசிர் மாட்டும் பொழுது வசமா என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க. கொலை செய்து சந்தோஷம் தாங்க முடியாம அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, அந்த சஹாபி முஆவியாவுடைய டீம்ல இருக்காங்களா, முஆவியா தன்னுடைய டீம்ல இருக்க ஒரு நபர் தான் என்ன பண்றாரு, அம்மார் பின் யாசிர் கொலை செஞ்சாரா. அம்மார் பின் யாசிர் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அம்ர் இப்னு ஆஸ் வந்து சொல்றாரு, நான் அம்மார் பின் யாசிர் கொலை செஞ்சேன், பெரிய ஒரு நபரை கொலை செஞ்சேன். அம்ர் இப்னு ஆஸ் சந்தோஷப்படும் தானே, தன்னுடைய டீம் ஆள் எதிர் டீம் ஆள கொலை செஞ்சாரு, சந்தோஷப்படும் தானே. அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியோட கொலை பார்த்து சொன்னாங்க, ஒய்லக் நீ நாசமாயிட்ட, அபுஷுருக பின்னார், நரகத்துடைய நற்செய்தி சொல்றேன் உனக்கு நான் நரகத்துடைய நற்செய்தி சொல்றேன். ஏன் தெரியுமா, அம்மார் பின் யாசிரை அவன் கொலை செய்யறானோ அவன் நரகவாசின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீ அம்மார் பின் யாசிரை கொலை செய்த, எனவே நீ நரகவாசி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்தே ஒரு சஹாபி சொல்றார். இதுதான் அசல் சஹாபாக்கள் போர் செய்தது சத்தியத்துக்காண்டி தவிர ஆட்சிக்காண்டி பதவிக்காண்டி இல்லைன்ற மிகப்பெரிய ஆதாரம் இதுதான். அந்த இடங்கள் அன்பிற்கு சலீம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா,
அதாவது அலி பின் அபி தாலிப் அவங்களுடைய அந்த டீம் என்பது ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல வரும்பொழுது இந்த இடங்கள்ல சஹாபாக்கள் வெட்டுறதை பார்த்த ஒரு நபர் என்ன பண்ணா, நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நடுநிலையா இருக்கக்கூடிய நபர் சஹாபியா தாபியா யாரும் எந்த குறிப்பும் சரியா இல்ல. ஆனா ஒரு நபர் என்ன பண்ணாரா, ஒரு ஈட்டி எடுக்கிறார். அந்த ஈட்டில குரானை கட்டுறாரு. குரானை கட்டி என்ன பண்ணாரு, குரானை தூக்குறாரு. குரானை தூக்கிட்டு சொல்றாரு, இந்நாள்ல குரான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் சொல்லிட்டு கத்துறாரு. எல்லா நபரும் என்ன பண்றாங்க, அந்த நபரை பாக்குறாங்க. குரான் வந்துருச்சுன்னா பேச்சு கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வந்துருச்சுன்னா அது மாதிரி பேச்சு கிடையாது. குரான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் சொன்னா அந்த இடங்களை யாரும் பேசல. அந்த இடங்களை எல்லாம் நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த இடங்களை சுப்ஹானல்லாஹ் பாக்குறோம். அலி பின் அபி தாலிப் அவங்க கிளர்ச்சியாளர் சொல்றாங்க, நீங்க நிக்காதீங்க, போர் செஞ்சுட்டே இருக்கு, நம்ம ஜெயிக்க போறோம். மாவியா கொலை செஞ்சா நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி பின் அபி தாலிப் சுப்ஹானல்லாஹ், உண்மையான தக்வா வெளியே வரக்கூடிய இடம் அதுதான். அலி பின் அபி தாலிப் சொன்னாங்க, ஒரு பொழுது நிக்க மாட்டேன். வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிஃபினுடைய யுத்தத்தை பத்தி பார்த்து வந்தோம். கடைசியா ஒரு நபர், இரண்டு தரப்புலையும் போர் கடுமையா நடந்து கொண்டும் போது ஒரு ஈட்டியில குரானை கட்டிட்டு, குரான் இன்று உங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு குரானை ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்ற அப்படின்னு குரானை தூக்கும் பொழுது அலி அவங்க நிக்கிறாங்க. ஆனா கிளர்ச்சியாளர் தொடர்ந்து ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நீங்க போர் செஞ்சீங்க, ஒரேடியா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அலி பின் அபி தாலிப் அவங்க தடுத்துறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்களும் அமைதி விரும்புறாங்க, இவங்களும் அமைதி விரும்பாங்க. அந்த நேரத்துல ஒரு வசனம் யதார்த்தமா ஒரு நபரால ஓதப்படுது. அலம் தர இல்லல்லதீன் ஊது நஸீமன் மினல் கிதாப் யுதௌன இலா கிதாபில்லாஹி லியஹ்கும் பைனஹும் சும்ம யதவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் வஹும் முஅரிதுன். சூரா ஆலி இம்ரானோட ஒரு வசனம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டு வேதம் பக்கமாக தீர்ப்பு அளிப்பதற்கு நீங்க வாங்கல் என்று சொல்லியும் முகம் திருப்பிய நபியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் ஒரு யூத சமுதாயத்தை பத்தி ஒரு வசனம் சொல்லியிருப்பான். அப்போ வேதம் இருக்கு, வேதம்னா தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு முகத்தை திருப்பக்கூடாது என்ற அடிப்படையில மாவியாவும் நான் அமைதி விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடங்கள்ல அலி என்ன பண்றாங்க, நான் அமைதி விரும்புறேன் சொல்றாங்க. எனவே குரான் அடிப்படையில நம்ம தீர்ப்பு வழங்கலாம், போர் வேண்டாம். ஆனா கடுமையான சேதாரம், சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பெரிய ஆயிரக்கணக்கில் உயிர் சேதாரம் இருந்துச்சு. இதெல்லாம் அதோட இடங்கள்ல. அன்பிற்குரிய சகோதரர், ஹதீஸ் பார்த்தோம். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்துல 2 கூட்டம் போர் செய்யும், ரெண்டுமே சத்தியத்தாண்டி போர் செய்யும். அதுல ஒரு கூட்டம் தனியா பிரியும், 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் தனியா பிரியும். அது கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்யறவங்க தான் சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. 2 குரூப்ல ஒரு கூட்டம் தனியா பிரியும், அது கிளர்ச்சியாளர் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்திருப்பாங்களே. இந்த இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, குரான் வச்சு தீர்ப்பளிக்கலாம்னு சொல்லும் பொழுது ரெண்டு பக்கத்து வந்தும் குரான் வச்சு எப்படி நீங்க தீர்ப்பு அளிங்க? குரான் டைரக்டா பேசினா பரவாயில்ல, இறை செய்தி சொன்னா பரவாயில்ல, குரானை வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு நபர் அங்க இருந்து ஒரு நபர் இப்படி தீர்ப்பு வழங்க கூடாது அப்படின்ட்டு முட்டாள்தனமா சொன்னான். குரான் தீர்ப்புனா குரான் பேசுமா? குரான் பேசாது. அதுல இருந்து படிச்சு மனிதர்கள் தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் சொல்றாங்கன்னா இது மனிதர்களுடைய தீர்ப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இவங்க என்ன எதிர்பார்க்க தெரியுமா? ஹவாரிஜிகள் குரான்ல எழுதி இருக்கணும், சிஃபின் யுத்தம் நடக்கணும், அதுல இவங்க ஜெயிக்கணும், இவங்க தோக்கணும் அப்படின்னு குரான் டைரக்டா எழுதி இருக்கணுமா? இப்படி எதிர்பார்த்து பேசுறாங்க. அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தீர்ப்பளிக்க முடியும், அதென்ன முடியும். அது பண்ணும்பொழுது மனிதர்களுடைய தீர்ப்பு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்த 2 பக்கத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. குரானோட வசனம் எடுத்தாங்க. ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிர். சூரா மாயிதா. அல்லாஹ் சொல்றான் சூரா மாயிதால, யார் அல்லாஹ் அளிக்கிற தீர்ப்பை விட்டுட்டு மனிதர்கள் தீர்ப்பு வழங்குறாங்களோ, இந்த மனிதருடைய தீர்ப்பை எவன் எடுத்துப்பானோ இவன்லாம் காஃபிர் அப்படின்னு அல்லாஹ் வேற ஒரு விஷயத்த சொன்னதை மனிதர்கள் தீர்ப்பு வழங்கினா காஃபிர் என்ற அடிப்படையில இங்க இருந்து ஒரு டீம் அங்க ஒரு டீம் உண்டாகி சஹாபாக்களை மனிதர்கள் நீங்க தீர்ப்பு சொல்றீங்க, எனவே குரான் அடிப்படையில் நீங்க காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை அப்பதான் காஃபிர் அடையாளப்படுத்தி தனியா போறாங்க. இங்க இருந்த கிளர்ச்சியாளர்கள் ஃபில்டர் ஆயிட்டாங்க, அங்க இருக்கும் ஃபில்டர் ஆயிட்டாங்க. ஃபில்டர் ஆன எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஆயிட்டு சஹாபாக்களை காஃபிர்னு அடையாளப்படுத்தி ஈராக் பக்கத்துல ஹரூரான்னு ஒரு இடம், இந்த ஹரூராவே தனியா பேசப்பட வேண்டும். ஹரூரால தனக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு தலைமைத்துவத்தை வச்சுக்கிட்டு அந்த தலைமைத்துவத்துல இவங்களுக்கு சொல்லி ஒரு தனி டீம் அமைக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர், பேர் அடையாளங்கள் ஏன் இன்னைக்கு பலவிதமான பேர் அடையாளங்கள் வைக்கப்பட தெரியுமா? எல்லாரும் முஸ்லிம் தான், ஆனா ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிறோம்ல, நான் அஹ்லு சுன்னா வல் ஜமா, நான் சலஃபி, நான் அஹ்லுல் ஹதீஸ், நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அடையாளப்படுத்த ஏன் தெரியுமா? முன் வந்து நம்ம அடையாளப்படுத்தல, தவறான நபர்கள் தவறான விஷயத்தை அடையாளப்படுத்துறாங்க, அது தவறுன்னு காமிக்கிறத நம்ம சரியா அடையாளப்படுத்துறோம். அன்பிற்குரிய சகோதரர், ஈராக் பக்கத்துல ஹரூரான ஒரு இடத்துல டீம் அமைச்சு அவங்களுக்குன்னு ஒரு கேபிட்டல் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தனியா வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜமாத்துல் முஸ்லிமீன். அவங்க வச்ச பேர் என்னது? ஜமாத்துல் முஸ்லிமீன். என்ன அர்த்தம்? நாங்க தான் முஸ்லிம்கள், எங்களை விட்டு எல்லாரும்
காஃபிர்கள். சொருக்குமா நாங்க முஸ்லிம் சஹாபாக்கள் காஃபிர் அந்த இடத்துல. அப்படி அந்த இடங்கள்ல அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் உமர் போன்ற முக்கியமான நபித்தோழர்கள் அவங்க வச்ச பேர் தெரியுமா? நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா. நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா. இந்த பேரு சொல்ல சொர்க்கத்தோட பேரு சொல்லிப்பாங்க. அந்த பேரு சொன்னாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்லி இவங்க பேர் அடையாளப்படுத்துறாங்க. அவங்க ஜமாத்து முஸ்லிம் அவங்க அடையாளப்படுத்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அலி பின் அபி இந்த போர்லாம் முடிஞ்சிருச்சு. முஆவியா அவரோட இடத்துக்கு போயிட்டாரு, இந்த இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. இவங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஹரூரால பிரச்சனை வடிக்குது. என்ன பிரச்சனை வடிக்கு தெரியுமா? ஹரூரால ஒரு பள்ளி கட்டிக்கிட்டாங்க. ஈராக் பக்கத்துல ஹரூரால ஒரு பள்ளி கட்டிட்டாங்க. பள்ளி கட்டிக்கிட்டு இந்த ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்கள் சரியான ஃபித்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு? ஹப்பாப் பின் அர்த் பெரிய நபித்தோழர், ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுருவார். ஹப்பாப் பின் அர்த் இருக்காரு, இவருக்கு ஒரு ஆண் மகன் இருக்காரு, முகமது பின் ஹப்பாப் பின் அர்த். இந்த முகமது பின் ஹப்பாப் பின் அர்த்துடைய மனைவி பிரெக்னண்டா இருப்பாங்க, மாசமா இருப்பாங்க. இந்த பிரெக்னண்டா இருக்கிறது சில நிவாரணத்துக்காக இருப்பாங்க. போற வழி இருக்கு, ஹரூரா தாண்டி போகக்கூடிய ஒரு நிலம் வந்துருச்சு. ஒரு நபித்தோருடைய மகனுடைய ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அடிமையோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹரூராவை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்ல இவனுக்கு பண்ணக்கூடிய சேட்டை என்ன தெரியுமா? எந்த நபித்தோழர் சார்ந்து எவன் வந்தாலும் கொலை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. ஏன்? ஹவாரிஜ் பார்வையில சஹாபாக்கள் காஃபிர்கள், இஸ்லாம் ஆட்சியில காஃபிர்கள் இருக்கலாமா? கொலை செய்யணும். இந்த அடிப்படையில சஹாபாக்களையும் கொலை செய்தாங்க. இப்போ இந்த ஹபாபின் அர்த்துடைய மகனுடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அந்த பெண்மணி பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்மணி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை கொலை செய்து வைத்தி கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. வைத்த கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இந்த செய்தி அலி பின் அபி தாலிப் வருது. சஹாபாக்களை கொலை செய்து ஒரு பெண்மணியை ஜாஹிலியாவுடைய முறையில கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா பேர் ஜமாத்துல் முஸ்லிமின்னு வச்சுக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர் அலி பின் அபி தாலிப் கடிதம் எழுதுறாரு. இஹ்வானினா பகவ் அலைனா, எங்களுடைய சகோதரர்கள் தான். ஹவாரிஜில எங்களோட சகோதரர்கள் தான், சகோதரா இருந்தாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு மேல வரம்பு மீறிட்டாங்க. எனவே ஹவாரிஜ் எதிரா போர் தொகுக்கப்படும், லெட்டர் எழுதப்படுது, மக்கா மதீனாவுக்கு அனுப்பப்பட்டு சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்து அலி பின் அபி தாலிப் பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து என்ன பண்ணாங்க? ஹவாரிஜுக்கு எதிராக என்ன பண்றாங்க? 38வது ஹிஜ்ரி என்ன பண்றாங்க? போர் தொடுக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்யறவங்க சத்தியத்துக்கு நெருக்கமான சொன்னாங்களா? எனவே அலி அவங்களுடைய தலைமையில சஹாபாக்கு ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க? கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்றாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள் ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் உள்ள இருந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்களோ, தனியா போனோடனே அவங்களுக்கு எதிராக என்னது? போர் செய்யப்பட்டு அவங்களும் கொலை செய்யப்படுது. அதுல ஒரு ஆறு பேர் என்ன பண்றாங்க? விடப்படுறாங்க. அந்த 6 பேர் தனித்தனியா போயிட்டு உலகத்தை பல இடங்கள் ஹவாரிஜ் சிந்தனை பரப்பிட்டாங்க. ஆனா அதிகமான ஹவாரிஜ் என்ன பண்ணாங்க? இந்த அலி பின் அபி தாலிப் என்ன பண்ணாங்க? கொலை செய்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரன், இந்த ஹவாரிஜ் கொலை செஞ்சாங்க. இப்ப அமைதியான ஆட்சி இருக்கணும் தானே? கடையில அது என்ன பண்ணல, இருக்கல. ஹவாரிஜ் அழிச்சாலும் சரி, ஹவாரிஜ் சிந்தனை முடிய மாட்டேங்குது. அது எந்த அளவுக்கு தெரியுமா? 2026 அந்த சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனை இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனை அழிக்க முடியாது. மனிதர்கள் அழிச்சலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிக்கப்பட்டது தானே? லூத் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட்டது. அந்த சிந்தனை அழிந்துதான் இன்னி வரை எப்படிப்பட்ட மானக்கேட விஷயம் உலகம் பார்த்துட்டு இருக்கும்ல. 1000 வருஷம் தான் நடந்தது. ஹவாரிஜ்கள் அழிக்கப்பட்டாங்க. ஹவாரிஜ் சிந்தனை அழிக்கப்படல. ஹவாரிஜ் சிந்தனை கூஃபால பெருசா வெடிக்குது. வீடு உள்ள ஹவாரிஜுடைய கல்விகள் போதிக்கப்படுது. என்ன கல்விகள்? ஆட்சியாளர் கொஞ்சம் பிள்ளை விட்டாலும் அவர் காஃபிரார், அவரை கொலை செய்யலாம். இப்படின்ற மோசமான சிந்தனை பரவிட்டு வருது. இட நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். 40 ஹிஜ்ரி 40வது ஹிஜ்ரி ரமதானுடைய 17வது பிறை. இந்த ரமதான் மாசம் ஆரம்பிச்சல 40 ஹிஜ்ரி. இந்த 40 ஹிஜ்ரி தான் ரசூலுல்லாஹ் சொன்ன 30வது வருஷம் முடியுது. ரசூலுல்லாஹ் சொன்ன 30வது வருஷம் முடியுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் 10 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து 30 சேர்ந்தா 40 தானே வரும். 40வது ஹிஜ்ரி தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சரியான 30 வருஷத்தோட ஆட்சி முடியுது. ஆட்சி முடியக்கூடிய ரமதானுடைய மாசம் தொடங்குது. நோய் வருது. அவங்களுக்கு நோய் வரும் பொழுது இந்த நோயில நான் மரணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி எல்லாம் காத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, கிடையாது, நான் நோயில மரணிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நான் கொல்லப்பட்டு என்னுடைய தாடி நிறைய ரத்தம் வடிஞ்சு நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு அர்த்தம். கழுத்துல குத்தப்படுவேன் அர்த்தம். கழுத்துல குட்டப்பட்டு நான் இறக்கப்படுவேன் இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நோயில நான் மௌத்தாக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு சுப்ஹானல்லாஹ் 17வது பிறை சஹர் என்ன பண்றாங்க? சஹர் வச்சுட்டு என்ன பண்றாங்க? பள்ளிக்கு ஃபஜர் தொழுகைக்கு போறாங்க. அந்த இடங்க பார்க்கும் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம். இந்த பேரை மறக்கூடாது. அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் கூஃபாவை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ற? பள்ளிவாசல படுத்துட்டு இருக்காரு. ஹவாரிஜ் எல்லாரும் வாலிபர்கள், வயசானவங்க கிடையாது, எல்லாரும் வாலிபர்கள். அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிமும் வாலிபன் தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கத்தியை செஞ்சான். சின்ன ஆயுதம், கூர்மையான ஆயுதம், அதுல விஷம் தடவை இருந்தான். அந்த ஆயுதத்தை மறைச்சு என்ன பண்ணான்? குப்புற படுத்திருந்தான் பள்ளிவாசல. கூஃபாவுடைய பள்ளிவாசல குப்புற படுத்திருந்தான். இந்த அலி பின் அபி தாலிப் வராங்க. முதலாவது பள்ளிவாசல வராங்க. குப்புற படக்கூடாது, கும்யா ஷபாப், வாலிபனே ஒழுங்கா படு, நீ இப்படி படக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ இப்படி திரும்பி இவரு இப்படி திரும்பி போகும் பொழுது எந்திரிச்சு விஷம் தடவன கூர்மையான ஆயுதத்துல அலி பின் அபி தாலிப் என்ன பண்றான்? கழுத்துல என்ன பண்றான்? குத்துறான். ஒரு குத்துல பல குத்துகள் வருது. ஆனா அவன் குத்துன மெயினா இடம் கழுத்துக்கு இந்த பின்புடம்.
இந்த புறத்துல என்ன பண்றான், கடுமையான பண்றான், குத்திரான். அவன் குத்துறம் கூட அவ்வளவு பெருசு இல்லை, அவன் தடவன விஷம் இருக்குல்ல, பல நூற்றுக்கணக்கான மனிதர்களை சாச்சிரும். அவ்வளவு மோசமான விஷத்தை என்ன பண்றான், அவன் போடுறான். இந்த குத்தின காயத்துல உடனே கத்திரான். இவர் கத்தின உடனே பக்கத்துல இருக்க, அதாவது கூஃபால சஹாபாக்கள் இல்லைன்னு கிடையாது, அது மெயின் கேபிட்டல்ல சஹாபாக்களும் இருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் ஓடி வந்து என்ன பண்றாங்க, இந்த அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிமை உடனே என்ன பண்றாங்க, பிடிச்சிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ரத்தம் சொத்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்படுது. அழைச்சிட்டு வரப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய வசியத், அந்த கடன் சம்பந்தமான எல்லா வசியத்தையும் என்ன பண்றாங்க, அவரு பண்ணிடுறாரு. வசியத் பண்ணி முடிச்சோடனே சொல்லிடுறாரு, ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன்னா அந்த அப்துல் ரஹ்மான் முல்ஜிமை மன்னிக்கணுமா, கொலை தண்டனை நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நான் மரணிச்சேன் அப்படின்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, அவனுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனை நீங்க கொடுங்க. ஆனா அவனை சித்திரவதைப்படுத்தாதீங்க, அவனை சித்திரவதைப்படுத்தாதீங்க. எப்படி கண்ணியமா ஒருத்தனை மரணம் கொடுக்கணும் இஸ்லாமிய ஆட்சியில, அந்த மாதிரி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொலை செய்த ஒரு நபர் என்ன பண்றாரு, நீதியா நடக்கூடிய இடத்துல அலி பின் அபி தாலிப் இருந்தாங்க. கடைசியில 17வது பேரை குத்தப்படுறாரா, 21வது பேரு ஹிஜ்ரி 40 21வது பேரை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அலி பின் அபி தாலிப் என்ன பண்றாரு, மரணிச்சாரு அப்படின்னு நம்ம செய்யணும் பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரன் பாக்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் மிகவும் அமைதியான ஒரு காலம் அபூபக்கர் சித்திக் காலம். அதற்கு பின்னாடி மிகவும் பறந்து விரிந்த மிகவும் அழகான ஒரு ஆட்சி உமர் பின் கத்தாப். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய குழப்பம் உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்பட்டாங்க, அலி பின் அபி தாலிப் பண்ணாங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு செய்யணும் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த இது காலம் முடியுதுல, இந்த காலம் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய 30 வருஷம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய 30 வருஷம், இந்த 30 வருஷம் வருஷம் அடிப்படை பார்த்தா முடிஞ்சிருச்சு. மாசம் அடிப்படை பார்த்தா சில மாசம் பாக்கி இருக்கு, சில மாசம் பாக்கி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்ற 30 வருஷம் முடியத்து சில மாசம் பாக்கி இருக்கு. இந்த மாசம் பாக்கி இருக்குல்ல, அடுத்து யார் வந்தா, ஹசன் என்ன பண்றாங்க, அடுத்து ஆட்சிக்கு வராங்க. அடுத்து ஆட்சிக்கு வராங்க, மக்களால ஆட்சியாளரா ஆக்கப்படுறாங்க. இந்த சில மாசம் இருக்கும்போது சில மாசமா ஆட்சியில இருக்காங்க. இதனாலதான் சொல்ல அஹ்லு சுன்னாவுடைய மார்க்க அறிஞர் அடையாளப்படுத்தப்படும் 4வது கலீஃபா அலி அப்படின்னு சொன்னா 5வது கலீஃபா ஹசன் ரதி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஆனா அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. ஹசன் என்ன பண்ணாங்க தெரியுமா, சில மாசங்கள் கிடைச்சது, 41வது ஹிஜ்ரி ஆச்சு. 41வது ஹிஜ்ரி ஆச்சு. எந்த 30 வருஷம் கரெக்டா முடியும் ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்களே, இந்த கரெக்டா முடியும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியுடைய முழு பொறுப்பையும், இப்ப ஹசன் ஆட்சியாளராக இருக்காரு, அத்தாவோட இடத்துல மகன் வந்துட்டாரு, இந்த முழு ஆட்சியுடைய பொறுப்பையும் ஷாமுக்கு போனார். ஷாமுக்கு போயிட்டு முஆவியா தான் அவங்களுடைய கையில பையத் செஞ்சுட்டாங்க. பையத் செஞ்சுட்டு இனிமே இஸ்லாமிய ஆட்சியாளரா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முஆவியா தான் அவங்களுக்கு பையத் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் பாக்குறோம். இந்த பையத் செஞ்சாங்களே, பையத் செஞ்ச பிறகு ஆட்சி ரீதியான குழப்பம் 20 வருஷத்துக்கு வரல. குழப்பம் வந்தது, குழப்பம் இல்லாம கிடையாது, அது அல்லாஹ்வுடைய சோதனை. ஆனா ஆட்சி ரீதியான குழப்பம் தானே இந்த இத்தனை வருஷத்துல வந்தது. இந்த இத்தனை வருஷம் வந்த ஆட்சியுடைய குழப்பம் 20 வருஷம் வரல. எதுவரை முஆவியா இந்த பூமியில உயிரோடு இருந்தாலும் குழப்பங்கள் பிறக்கல. குழப்பங்கள் என்ன பண்ணல, சுத்தமா பிறக்கல அப்படின்னு பாக்குறோம். அன்பிற்கு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், ஒரு சஹாபி, அவங்க செய்யக்கூடிய இந்த செயல் இருக்குல்ல, என்னது, தன்னிடத்துல இஸ்லாமுடைய ஆட்சி வைக்காம முழு இஸ்லாமிய ஆட்சியும் போய் ஷாம்ல போயிட்டு முஆவியா அவங்க கையில பையத் செஞ்சு ஆட்சியை கொடுத்துட்டு வந்தாங்களே, இந்த ஆட்சியை கொடுத்து அமைதியை நிலைநாட்டினாங்களே, இதை ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. மஸ்ஜித் நபவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பர்ல குத்பா கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஹசன் ரதி அவங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க, சின்ன பிள்ளை ஏறுவாங்களே, அப்படி ரசூலுல்லாஹ் குத்பா கொடுத்துருக்கும் மிம்பர்ல ஏறிடுறாங்க. மிம்பர்ல ஏறி சின்ன பிள்ளையா உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை நிப்பாட்டிட்டு சொல்றாங்க, இன்னபனி ஹாதா சய்யிதுன், என்னுடைய இந்த பேரன் இருக்கால, என்னுடைய இந்த பேரன் தலைவனாக வருவான், இஸ்லாமிய ஆட்சியாளராக வருவான். ஆட்சியாளராக வரும் பொழுது சய்யுஸ்லிஹுல்லாஹு தஆலா ஃபீ ஃபிஅத்தைன் அல் அஸீமத்தைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இந்த பேரன் ஆட்சியாளராக வருவான். ஆட்சியாளராக வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய இந்த பேரன் ஊடாக, என்னுடைய இந்த பேரன் மூலியமாக 2 மிகப்பெரிய குழப்பம் நிறைந்த கூட்டத்துக்கு மத்தியில அல்லாஹ் என்ன பண்ணுவான், சேர்த்து வைக்கக்கூடிய நபரா என்னுடைய பேரனை அல்லாஹ் ஆக்குவான்னு சொல்லிட்டு ஹசன் சின்ன பையனா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பெரிய வயசுல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டு இருக்கும்போது ஹசன் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல மக்கா, மதீனா, கூஃபா, பஸ்ரா, சிரியா, ஷாம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் ஆட்சி கொடுத்து வந்தாங்க. அதனால அமைதியான ஆட்சி நடந்ததுல இந்த ஆட்சியை ஒன்று சேர்த்து அமைதியான ஆட்சி கொடுத்ததான் சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற சொல்ல என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் முஆவியா என்ன பண்றாங்க, இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்காங்க. 20 வருஷம் கவர்னரா இருப்பாங்க, ஷாம் நாட்டுடைய அமைச்சரா இருப்பாங்க. 20 வருஷம் இஸ்லாமிய ஆட்சியாளர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் சிறந்த ஒரு பொறுப்பாளராக என்ன பண்ணாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிரும் பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதோட 4வது கலீஃபா அலி பின் அபி தாலிபுடைய வாழ்க்கை வரலாறு முடியுது. குலஃபாய் ராஷிதூன் 30 வருஷங்கள் சிறந்த ஒரு நீதியான அழகான ஆட்சி நடக்கும் சொல்ல எந்த 30 வருஷம் சொன்னாங்களோ அந்த 30 வருஷத்துடைய கடைசி ஆட்சியாளரா அலி ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை இதோட என்ன செய்யுது, முடியுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் பாக்குறோம். ஏன்னா சஹாபாக்களுடைய வரலாறு கேட்டுட்டு அப்படியே போகக்கூடிய வரலாறு கிடையாது, இது நம்மளுடைய அடையாளம், இது நம்மளுடைய
அடையாளம். உலகத்துடைய அடையாளம் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். ஆனா இஸ்லாமிய வரலாறு நம்முடைய ரத்தத்தோடு ஊறி இருக்கணும். அந்த அடிப்படையில ஒரு கதை வரலாறு மாதிரி போனாலும் சரி, எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாய கடமை அப்படின்ற அடிப்படையில் பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் இரண்டு பக்கம் சண்டை போட்டாலும் இரண்டு பக்கம் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் பரிசாற்று பேசி இருப்பாங்க. இந்த அல்லாஹ் அவர்கள் புகழ்ந்து பேசும்பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும் பின்னாடி போர் நடக்கும். இவங்க அல்லாஹ் புகழ்ந்து பேசும்பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும் பின்னாடி போர் செஞ்சு அடிச்சுப்பாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அது எதிர்காலத்தை தெரிஞ்சுதான் நான் உங்களை பொருந்தி கொண்டேன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு நபரை நாம என்ன பண்ணக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் போன்றும் சத்தியம் பக்கமாக நெருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. இன்னும் எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.